இவ்வளோ காலம் வந்து ஈழத்தமிழ் வந்து தமிழ் சினிமாவில் பேசினா புரியாது அப்படின்ற ஒன்று இருந்துச்சு. நான் வந்து இதில் வந்து ஈழத்தமிழ் பேசணுன்றதில் ரொம்ப தெளிவாக இருந்தேன். அது வந்து இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜும் வந்து அது எனக்கு நீங்கள் உங்கள் தமிழ் தான் பேசணுன்றதில் இதாக இருந்தார். படத்துக்கான தயாரிப்பாளர் கார்த்திக் சுப்புராஜ் என்ன அவருடைய உணர்வு என்ன? எப்படி இந்த படம் அவர்கிட்ட போணுச்சு? கார்த்திக்கும் வந்து பெங்களூர்ல ஐடி கம்பெனியில் இருந்தவர். அங்கேருந்து கிளம்பி வந்து இங்கே மனித சங்கிலி போராட்டம் நடந்ததில்ல, டைட்டில் பார்க்க அந்த மனித சங்கிலி போராட்டத்துக்காக அவர் கிளம்பி வந்தார். அப்படி வந்த ஒருத்தர் தான். அந்த முழு இரவும் இருக்குல்ல, அவங்க அன்னைக்கு ஒரு நாள் எங்கள் வீட்டில் வந்து பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு எதுவுமே பண்ணாமல் போயிட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னு இருக்குல்ல, ஒரு வேளை இவங்க எங்களை வீடுகளை சோதனையிட வந்திருக்காங்களா, இல்லை புலிகளை தாக்க வந்திருக்காங்களா, இல்லை இவங்க தெரிஞ்சு தெரிஞ்சு புலிகள் வந்துருவாங்களா, இப்படி எங்களுடைய யோசனைகள் இருக்குல்ல, இந்த யோசனைகளோட இருக்கிற அந்த இரவோட பதட்டம் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப கொடுமையானது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இந்த படத்துல வந்து படம் எப்படி சென்சார்லேருந்து தப்பிச்சு அப்படிங்கிறதா. ஒரு ஈழத்து கதையை இங்கே எடுக்கிறதுக்கு சென்சார் மட்டும்தான் பிரச்சனை நினைக்கிறோம். நான் நினைக்கிறேன் சென்சார் மட்டும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். சென்சாருடைய பிரச்சனைக்கு நிகராக அல்லது அதை விட அதிகமாக வணிகம் இருக்கா, சென்சாருக்கு வெளியில பிரச்சனை இருக்கு. ஈழத்தமிழர்களின் உரிமைக்காக தொடர்ந்து தமிழ்நாட்டிலிருந்து ஏராளமான குரல்கள் எழுந்திருக்கின்றன. அரசியல் ரீதியாக, சமூக ரீதியாக வெகு மக்கள் அந்த போராட்டத்தின் பக்கபலமாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் திரைப்படத்தில் ஒரு முழுமையான பதிவு தமிழ்நாட்டிலிருந்து சரியான பார்வையோடு வந்திருக்கிறதா என்பது பெரிய கேள்விக்குறி. அந்த குரலை ஈழத்தமிழர் ஒருவர் தமிழ் திரைப்பட உலகில் எழுப்பியிருக்கிறார். ஆவணப்படங்களின் வாயிலாக ஈழத்தினுடைய வரலாற்றின் மிக முக்கியமான பகுதிகளை உலகின் கவனத்திற்கு கொண்டு வந்த இயக்குனர் சோமிதரன் அவர்கள் நீளிரா என்ற திரைப்படத்தின் வாயிலாக தமிழ்ச் சூழலில், குறிப்பாக இந்தியாவுக்குள் அந்த வரலாற்றை ஒரு திரைப்படமாக பதிவு செய்திருப்பது தமிழ் திரைப்பட வரலாற்றில் மிக முக்கியமான பதிவு. அந்த திரைப்படம் இன்றைக்கு அமேசான் பிரைம் ஓடிடி தளத்திலும் வெளிவந்து பரவலான கவனத்தை பெற்றிருக்கிறது. இயக்குனர் சோமிதரன் அவர்களோடு நம்முடைய பெரியார் விஷன் ஓடிடிக்காக இப்போது உரையாடுகிறோம். வணக்கம் சோமி. வணக்கம். ஏறத்தாழ 18 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு ஆவணப்படம் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு, தமிழ்நாட்டு திரையுலகுக்கு உங்களை அறிமுகப்படுத்தியது. அந்த எரியும் நினைவுகள் ஈழத்தமிழர்களை பற்றிய பல்வேறு பதிவுகள் பல தளங்களில் இருந்திருக்கு. கவிதைகளாக, செய்திகளாக, எல்லா வகையிலும் இருந்திருந்தாலும் கூட ஒரு ஆவணப்படம் அந்த காலகட்டத்தில் வெளிவந்தது. குறிப்பாக அது இன்னொரு வகையில் அந்த காலகட்டம் இறுதி போருக்கான காலகட்டமாகவும் அமைந்திருந்த சூழலில் எரியும் நினைவுகள் பரவலான கவனத்தை பெற்றிருந்தது. யாழ் நூலக எரிப்பு, அதற்கு பிறகு ஈழத்தமிழர்கள் தொடர்பாகவே சில முக்கியமான ஆவணப்படங்களை நீங்கள் உருவாக்கினீர்கள். குறிப்பாக கண்ணகி தொடர்பான ஒரு ஆவணப்படம் வெளிவந்தது. பல மிக முக்கியமான முயற்சிகள். ஆனாலும் இந்த திரைப்படம் இயக்கணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நெடுங்காலமாக இருந்தது. தான் போய் வெகு மக்கள்கிட்ட போய் சேருது அப்படிங்கிற பார்வையோட நீண்ட காலத்திற்கு பிறகு அது இன்றைக்கு நினைவாகி இருக்கிறது. நீளிரா எப்படி இருக்கிறது? ஈழத்தின் அந்த போர்க்கால வாழ்க்கையில் வந்து நாங்கள் கடந்து சென்ற பல இரவுகளில் ஒரு இரவு தான் அந்த நீளிரா. ஒரு இரவினோட கதை தான் அது. ஒரு 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 சாதாரணமாக நம்ம வந்து ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு, ஒரு கல்யாணம் பற்றின படங்கள் நம்ம தமிழ் சினிமாவிலே நிறைய படங்கள் பார்த்துருப்போம். ஒரு கல்யாணத்தை பேஸ் பண்ணி ஒரு கல்யாண நாளில் நடக்கக்கூடிய படங்களை பார்த்துருப்போம். இதுவும் அப்படி ஒரு கல்யாண நாள் தான். ஒரு கல்யாணத்துக்கு முதல் நாள் எல்லா மகிழ்ச்சியும், அந்த கல்யாணத்துக்கு முதல் நாளான சிக்கல்களும் நிறைகுறைகளோடும் இருக்கக்கூடிய ஒரு கல்யாண நாள். அந்த கல்யாணத்துக்காக தயாராகிற ஒரு குடும்பம், ஆனால் தயாராகிற இடம் வந்து ஒரு போர்க்களம் அல்லது போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலம். அந்த நிலத்தில் ஒரு திருமணத்துக்கு தயாராகிற ஒரு குடும்பத்தினுடைய அந்த என்ன ஆகுதுன்றது தான் அந்த இரவுல என்ன ஆகுது, எப்படி திருமணம் நடக்குதுன்றது தான் அந்த படம்.
எப்படி இருந்தது பொதுவான வரவேற்பு? படம் பார்த்த எல்லார்ட்டையுமே அது ஒரு நல்ல தாக்கத்தை செலுத்துச்சு. இதுவரைக்கும் படம் பார்த்த எல்லாருமே இப்ப நான் வந்து முதல் ஒரு ஒரு ப்ரெஷ் ஷோவில் தான் முழு முழு எல்லாருமே படம் பார்த்தாங்க. நான் நினைக்கிறேன் ஒரு 280 பேர் ஏதோ வந்து ப்ரெஸ் பீப்புள் வந்து பிரசாத்தில் படம் பார்த்தாங்க. அது அந்த அன்னைக்கு தான் நான் சரி அரங்கு நிறைஞ்சு நமக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி மக்கள், அதுவும் ப்ரெஸ்ஸுன்னும் போது தொடர்ச்சியாக படம் பார்த்துட்டு இருக்கிறவங்க, ஒரு சொசைட்டியோட ரெப்ரசன்டேட்டிவ் எப்படி படம் திறக்க போகிறாங்கன்னு நினச்சி பார்த்துட்டே இருந்தேன். அவங்க அவ்வளோ அமைதியாக அந்த படம் பார்த்தாங்க. பல இடங்களில் அந்த படத்தினுடைய டயலாக்குகளுக்கு கைதட்டினாங்க. ஸோ அந்த இடத்துல தான் எனக்கு ஒரு பெரிய திருப்தி வந்தது. இவ்வளோ காலம் வந்து ஈழத்தமிழ் வந்து தமிழ் சினிமாவில் பேசினா புரியாது அப்படின்ற ஒன்று இருந்துச்சு. நான் வந்து இதில் வந்து ஈழத்தமிழ் பேசணுன்றதில் ரொம்ப தெளிவாக இருந்தேன். அது வந்து இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜும் வந்து அது எனக்கு நீங்கள் உங்கள் தமிழ் தான் பேசணுன்றதில் இதாக இருந்தார். ஈழத்தமிழ் படம்னு சொல்லிவிட்டு வேற ஒரு தமிழை பேச விட்டுறக்கூடாதுன்றது இருக்குல்ல. நம்ம நிறைய படங்களில் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு புரியாது, அதனால் நாங்கள் ஈழத்தமிழை வந்து தமிழ்நாட்டு தமிழில் பேசுகிறோன்ற டிஸ்க்ளைமர்லாம் போட்டெல்லாம் படம் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் அது ஒரு மொழி இல்லை, அப்போ அந்த மொழியில் படம் இருக்கணுன்றது இருந்துச்சு. அப்போது அந்த மொழியை பேசுகிற அந்த டயலாக்குகளுக்கு இங்கேருந்து எழுந்த கைதட்டுக்கள் வந்து எனக்கு முதல் திருப்தியை ஏற்படுத்துச்சு. ஸோ ஈழத்தமிழ் பேசுனா தமிழ்நாட்டுக்கு புரியாதுன்றது இல்லை, தமிழ்நாட்டு மக்களுக்கு அது புரியும்ன்றது வந்து எனக்கு அதுலேருந்து புரிஞ்சிச்சு. பொதுவாகவே நல்ல ரிவ்யூ தான், நீங்கள் பார்த்துருந்தீங்க. எல்லா ரிவ்யூவர்ஸுமே நல்லா ரிவ்யூ பண்ணாங்க. எல்லாருமே நல்ல பாசிட்டிவான ப்ரெஸ் இது பண்ணாங்க. ப்ரெஸ் ஷோ முடிஞ்சதுக்கு பிறகு எனக்கு அவ்வளோ பெரிய நிறைய ப்ரெஸ் ஆளுங்க வந்து கட்டிப்பிடிச்சி அவங்களோட எமோஷன்ஸை இது பண்ணாங்க. ரொம்ப பெரிய அளவில் அதுக்கு ஒரு வீச்சு இருந்துச்சு. படம் பார்த்த வகையிலையுமே மக்கள் எல்லோருமே வந்து குறிப்பாக ஈழத்தமிழர்கள் வந்து இந்த படத்தை வெளிநாடுகளில் பார்த்த நிறைய பேர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் எனக்கு வந்து தூக்கம் இல்லாத அளவுக்கு கால் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு நேரத்தில் வெவ்வேறு காலப்பகுதியில் படம் முடியும் இல்லையா. ஸோ 12 மணிக்கு கால் வரும், விடிய 3 மணிக்கு கால் வரும், யாரோ நம்பர் பிடிச்சிட்டு அவங்களுடைய அந்த படத்தினுடைய ஏதோ ஒரு கேரக்டரோட அவங்க பொருத்தி போக முடியுது, ஏதோ ஒரு சம்பவத்தோடு அவங்க பொருத்தி போக முடியுது. அதுலேருந்து அவங்களுக்கு நினைவுகள் பின்னோக்கி போகுது. கிட்டத்தட்ட அது நான் ஒரு சைக்காட்ரிஸ்ட் யாழ்ப்பாணத்தில் அவர் வந்து சொன்னார், இது கிட்டத்தட்ட ஒரு தெரப்பட்டிக்கலாக இருக்குது. ஏன்னா வந்து தன்னுடைய வாழ்க்கையை இதுவரை உள்ளே அடைச்சி வச்சிருந்த வாழ்க்கையை முதல் தடவை அவன் பார்க்கறான். பார்த்த உடனே அந்த கணத்தில் அவன் அதை வெளிப்படுத்தினான். அது வந்து அவன் இவ்வளோ நாள் அவனுக்குள்ளே இருந்த அந்த ட்ரோமாவை வந்து வெளியே கொண்டுறது, ஒரு வேண்ட் அவுட் பண்ணுற மாதிரி, ஒரு வெளிப்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் நான் எல்லாரோட கதைகளையும் கேட்டேன். ஸோ நான் ஒரு கதை பண்ணேன், நான் வந்து பல 100 கதைகளை வந்து நான் அந்த படத்துக்கு பிறகு கேட்டேன். அப்படி ஒரு பெரிய வரவேற்பு இருந்தது. அதே காலப்பகுதியில் வந்து நம்ம ஒரு நல்ல சினிமா என்று சொல்லப்படுற ஒரு வித்தியாசமான ஒரு படம் பண்ணும்போது, ஒரு நல்ல திரைப்படத்தை பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய சவால்களும் நமக்கு இருக்க தான் செய்யுது. போதுமான அளவு தியேட்டர்களோ அல்ல போதுமான அளவு ஷோக்களோ கிடைக்கிறதில்ல. அப்படி கிடைச்சாலும் அந்த ஷோக்கள் வந்து மதுரையில் பார்த்தீங்கன்னா 4:10 தான் 4 மணிக்கு ஷோ இருக்குது. திருச்சியில் மக்கள் கூடக்கூடிய நேரத்தில் ஷோ கிடைக்கிறது கிடையாது. ஸோ இந்த டைம்களில் இருக்க ஷோஸ் வந்து சாதாரண மக்கள் வரமாட்டாங்க. அது வந்து நீங்கள் சொல்கிற வேற ஒரு படம் இருக்குல்ல, இளைஞர்களை கவரக்கூடிய மட்டுமே இளைஞர்கள்லாம் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஆடல் பாடல் பண்ணிட்டு போகக்கூடியான ஒரு படங்களுக்கு தான் அந்த நேரத்தில் ஆட்கள் கல்லூரி மாணவர்களோ இளைஞர் வருவாங்க. இந்த படத்துக்கு வரமாட்டாங்க, ஆனால் இந்த படத்துக்கு ஷோ கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான சவால்கள் இருந்தது. ஒரு ஈழப்படம் பண்ணும்போது இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட சவால்களை தாண்டி தான் அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு தேவை இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். படத்துக்கான தயாரிப்பாளர் கார்த்திக் சுப்புராஜ் அவருடைய துணிச்சலும் அந்த ஊக்கமும் இல்லைன்னா இவ்வளவு சாத்தியமாக இருக்குமாங்கிறது சந்தேகம் தான். என்ன அவருடைய உணர்வு என்ன, எப்படி இந்த படம் அவர்கிட்ட போணுச்சு? இல்லை, கார்த்திக் தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம்ல, முள்ளிவாய்க்கால் காலப்பகுதியில் நம்ம எல்லாருமே வந்து ஏதோ ஒரு வகையில் போராட்டம் பண்ணிகிட்டே இருந்தோம். இங்கே உங்களுக்கு தெரியும், நம்ம ஏதோ நிறைய போராட்டங்கள் இங்கே பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அந்த காலப்பகுதியில் நம்மள மாதிரி இளைஞர்கள் நிறைய பேர் வந்துகிட்டே இருந்தாங்கல்ல, ஐடியிலேருந்து. அந்த மாதிரி கார்த்திக்கும் வந்து பெங்களூரில் ஐடி கம்பெனியில் இருந்தவர் அங்கேருந்து கிளம்பி வந்து இங்கே மனித சங்கிலி போராட்டம் நடந்ததில்ல, டைட்டில் பார்க், அந்த மனித சங்கிலி போராட்டத்துக்காக அவர் கிளம்பி வந்தார். அங்கேருந்து ஐடி பசங்க வந்தாங்க.
அப்படி அப்படி வந்த ஒருத்தர் தான். பெங்களூர்லேருந்து இன்னொரு கொஞ்சம் பசங்களோட கிளம்பி அப்போ எல்லாமே நம்மலாம் 20களில் இருந்த பசங்க. அப்போ கிளம்பி வந்து கலந்துக்கிட்ட அப்படி இருந்து ஒரு உணர்வாளர் தான் அவர். பின்னாட்களில் அவர் எனக்கு நண்பராக வர்றாரு, அவர் திரைப்படங்கள் எடுக்கிறாரு, நான் அவரோட இணைஞ்சு வேலை செய்கிறேன். அப்போ வந்து நான் வந்து ஒரு சொல்லிகிட்டே இருந்தது வந்து நான் சினிமாவுக்குள்ளே வந்தது வந்து என் கதையை சொல்லணும். ஸோ நம்ம வந்து ஏதோ ஒரு ஒரு பெரிய ஹீரோவுக்கு படம் பண்ணி கோடிகளில் சம்பாதிக்கணுன்றதுக்காக ஊர்லேருந்து மஞ்சப்பையோட கிளம்பி வரல. நான் வந்து என்னுடைய மக்களுடைய கதைகள் என்றைக்காவது இந்த பெரிய திரையில் வரணும். அது வந்து என்னுடைய மட்டும் இல்லை, என்னுடைய மக்களுடைய கனவு. ஸோ அதுதான் என்னுடைய கனவு. நான் குறைந்தபட்சம் முதல் படமாக அதை இருப்பேன். ஸோ அது வேணும் இன்னொரு அடிஷனாக வந்து பாலுமந்தார் சார் சொல்லிட்டு இருந்தார், நான் இத்தனை வருஷம் தமிழ் சினிமாவில் இருந்தேன், ஆனால் வந்து என்னுடைய வாழ்க்கையை கதையை பண்ண முடியலைன்ற துயரம் எனக்கு இருக்குது. அதனால் குறைந்தபட்சம் முதல் படமாவது உன் படம் பண்ணிடு, நம்ம கதையை பண்ணிடு. அதுக்கு பிறகு நீ எந்த ஹீரோ வச்சு வேணாலும் படம் பண்ணி, எப்படி வேணாலும் படம் பண்ணிடு. ஏன்னா அதுக்கு பிறகு ஒரு பிஸ்னஸ், அதுக்குள்ளே நீ போயிட்டீங்கன்னா திரும்ப இந்த பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அந்த வாய்ப்பு எனக்கு இல்லாமல் போச்சு, அது மாதிரி உனக்கும் அந்த வாய்ப்பு இல்லாமல் போயிடக்கூடாதுன்னா முதல் படம் பண்ணிடு அப்படின்னாரு. ஸோ இதையும் நான் கார்த்திகை சொல்லிட்டே இருந்தேன். இப்போ கார்த்திக்குமே வந்து அவருக்குமே ஈழம் பற்றி பண்ணணுன்ற ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் வந்து அவர் என்ன சொன்னார், அதை நீங்கள் பண்ணும்போது தான் ரொம்ப சரியாக இருக்கும். இப்போ நாங்கள்லாம் பண்ணும்போது அது வந்து இன்னும் கேட்டு சரி வழியாக இருக்கும், ஆனால் நீங்கள் பண்ணும்போது இன்னும் ஆத்தென்டிக்காக இருக்கும், அதனால் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அந்த உந்துதல் தான். ஸோ அது வந்து அவருடைய ஸ்டோன் பெஞ்ச் நிறுவனம், அதனுடைய தயாரிப்பாளர் கார்த்திகேயன். ஸோ அவர் வந்து அவங்களும் அதில் கன்வின்ஸாக இருந்தாங்க. அவங்க எல்லாருமே ஓரளவுக்கு எனக்கு நண்பர்கள்ன்றதுனால. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த படம் இப்போ எனக்கு ஒரு ஆசை இருக்குது இந்த கதையை பண்ணணுன்றது, அதுக்கு நம்ம துணை நிற்போன்றதில் அவங்க இதாக இருந்தாங்க. அதுதான் இதை சாத்தியப்படுத்தியிருக்கு. இல்லைன்னா ஒரு 100 வருஷ தமிழ் சினிமாவில் ஒரு ஈழத்தமிழன் வந்து ஈழத்தமிழை சேர்ந்த ஒருத்தர் வந்து ஈழத்தமிழ் திரைப்படத்தை இப்போ தான் பண்ணியிருக்கோம். இத்தனை வருஷத்தில் அது நடக்கவே இல்லை. அப்போது அது வந்து சாத்தியப்படுத்துறதுக்கு வந்து நம்ம ஒரு நண்பர்களாக இருந்ததும், நம்ம இதுதான் பண்ணணுன்றது, நம்ம இவ்வளோ நீண்ட காலம் நம்ம இருக்கோம்ல சினிமாவில், நம்ம உங்களுக்கே தெரியும். நம்ம வந்து ஆனால் நம்ம ஏதோ ஒரு ஹீரோ வச்சு ஏதோ ஒரு கமர்ஷியலாக ஒரு படம் பண்ணணும்னா நம்ம என்றைக்கோ பண்ணியிருக்க முடியும். ஆனால் நம்ம ஏதோ ஒன்று நம்ம நினச்சதுக்கு பண்ணுறோன்றக்காக தான் இவ்வளோ தூரம் காலத்தை விரயமாக்கி வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். பண்ணால் முதல்ல இதை பண்ணணுன்றது. ஸோ அதை புரிஞ்சு கொண்டு கார்த்திக் அந்த ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவர் வந்து படம் ரிலீஸ் ஆன உடனே அவர் இந்த படம் எங்களுக்கு வெற்றி தான்ட்டார். இந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறதே எங்களுக்கு வெற்றி தான். ஸோ இது ஒரு வியாபார ரீதியான வெற்றின்றது அடுத்த கட்டமான விஷயம் தான். ரிலீஸ் பண்ணுறதோடய நாங்கள் எங்களுக்கு வெற்றி தான்றதில் இல்லை, அந்த உணர்வு வந்து படம் பார்க்கும்போது எனக்கே இருக்குது. அந்த படத்தை வந்து இந்தியாவுக்குள்ள இப்படி ஒரு படம் உருவாகுது, சென்சாரை தாண்டி வருது, திரையரங்குகளில் வருது, பிறகு ஓடிடியில் வருது. அதுவே வந்து ஒரு பெரிய தொடக்கமாக தான் தோணுச்சு. ஏராளமான பெரும்பூச்சிகள் அதுக்கு பின்னாடி இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் பின்னாடி. தமிழ் சினிமாவில் வந்து நிறைய சின்ன சின்ன பதிவுகள் உண்டு. ஒரு கமர்ஷியல் படத்தில் கூட அன்னைக்கு இருந்த உணர்வு வந்து ஆண்பாவம் திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா, ஜனராஜ் கடை திறக்கும்போது எதுக்காக போராட்டம் பண்ணுறோன்னு ஒரு டீம் வரும். நம்ம இளைஞர் தமிழர்களுக்காக போராட்டம் பண்ணுறோம், இன்னைக்கு கடை உனக்கு தெரியாதா அப்படின்னு ஒன்று வரும். அப்புறம் விசி குணநாதன், ஏராளமான இயக்குனர்கள் ஏதோ ஒரு வகையில் வந்து இந்த பேரை ரெப்ரசன்ட் பண்ணி கலைஞர் வந்து படத்துக்கு பேர் வைக்கும்போது வீரன் வேலுத்தம்பின்னு வைக்கிறாரு ஒரு படத்துக்கு. இன்னொரு படத்தில் வந்து காவலுக்கு கெட்டிக்காரன் திரைப்படத்தில் வந்து கதாநாயகன் பேர் திலீபன் வைக்கிறாரு, கேப்டன் பிரபாகரன். இன்னைக்கு வரைக்கும் ஒரு கிட்டு, கேப்டன் மில்லர். ஏதோ ஒரு வகையில் தமிழ் திரைப்படத்தில் இந்த பெயர்கள், கதாபாத்திரங்களுடைய பெயர்கள், சின்ன சின்ன ரெஃபரன்சஸ் இருக்கு. தமிழில் வந்து கன்னத்தில் முத்தமிட்டால், இப்போ கார்த்திகோட ஜெகமேந்திரம், கார்த்திகோட இறைவியிலே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஒரு திரைப்படம் பண்ணுறதா இருக்கும். எதில்? கார்த்திக் சுப்ராஜ் இறைவி படத்தில் மே 17 இருக்கும் அந்த திரைப்படத்து பேர். அப்படி ஒரு மெயின் சீமுக்குள்ள அவங்க எல்லா இயக்குனருமே அவங்களுக்கு முடிந்த வரைக்கும் ஏதோ ஒரு இருக்கு. ஆனால் இப்போ என்னுடைய ஒப்பீனியனில் வந்து கன்னத்தில் முத்தமிட்டால் அதுக்கான ஒரு அது இந்த வாய்ஸ்ல இருந்து வந்தது இல்லை. அது வேற ஒரு டோனு, அவருக்கு ஒரு பேக்ட்ராப் தேவைப்பட்டுச்சுன்னு என்னுடைய பார்வை அது. ஆனால் இந்த திரைப்படம் வந்து ஒரு 1.5 மணி நேரம். ஆனால் அந்த 1.5 மணி நேரத்துக்குள்ள நீங்கள் சொன்ன மாதிரி அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் ஒரு கதை இருக்கு. ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் தனித்தனியாக எடுக்க முடியும். ஒரு பரவலான பலருடைய வாழ்க்கை
பலருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை நீங்கள் சொன்ன மாதிரி நினைவூட்டக்கூடிய வகையில் சின்ன 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 ரெஃபரன்சஸாக கூட இருக்கலாம். ஆனால் அது வந்து ஒரு பெரிய பதிவாகவும் ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் பல விஷயங்கள் அது நினைவூட்டிக்கிட்டே இருக்கு. இப்போ ரொம்ப அடர்த்தியாக அப்படி சுருங்கின மாதிரின்னு வச்சுக்கலாமே, எல்லா விஷயங்களையும் இப்படி கண்டென்ஸ் பண்ணும்போது ஒரு எசன்ஸ் வரும் இல்லையா, அப்படியான எசன்ஸ் மாதிரி அந்த ஒவ்வொரு ரெஃபரன்ஸ்லையும் அதுக்கு பின்னாடி நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளும் நினைவுக்கு வரும். ஒவ்வொரு நிகழ்வுகளில் அது எல்லாமே ஒரு ஒரு பேட்டர்ன் தானே. அங்கே இருந்த பதட்டம் இது எல்லாமே உண்மையில் இந்த கதை யாருடைய பார்வையிலேருந்து விரியுது? அது சோமியிலேருந்து தொடங்குதா? சோமியனுடைய கதையா? அந்த சிறுவன் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அந்த சிறுவன் சோமியாகிறதா என்னுடைய கொஸ்டின். அதாவது சோமியை தெரிஞ்சவங்கிறதுனால எனக்கு அப்படி ஒரு கேள்வி. ஆமாம், அந்த அதாவது என்னுடைய சின்ன வயசு காலகட்டத்தினுடைய கதை தானே. அந்த சிறுவனுடைய வயசு இல்லை எனக்கு, அந்த அதை விட சிறிய வயசு தான் எனக்கு. ஆனால் அது கிட்டத்தட்ட அந்த சிறுவன் நான் தான், அந்த கதையில் இருக்கிற அந்த சிறுவன் நான் தான் அதுதான் தோணும். ஆனால் கிட்டத்தட்ட அந்த பையன் என்ன மாதிரி தான் இருப்பான், சிரிச்சா கண்ணத்தில் குழு அந்த மாதிரி தேடி எடுத்தேன். நீ அந்த ஓப்பனிங் காட்சியிலேயே அவனுடைய கண்ணில் தான் ஆரம்பிப்பேன். ஆமாம் ஆமாம். ஆனால் இந்த இந்த படத்தோட ட்ரீட்மெண்ட்டாக நான் என்னன்னா, இது நீங்கள் இந்த கதையில் யாராவது சப்ஜெக்டிவான படம் கிடையாது. நீங்கள் யார் ஒருத்தர் மேலே பொருத்திட்டு போகலாம். நீங்கள் அந்த மணப்பெண்ணா பொருத்தலாம், அல்லது வந்து அந்த தேவாவை பொருத்தலாம், ஃபோட்டோகிராஃபராக யாரோடையாவது நீங்கள் அசோசியேட் பண்ணி அந்த படத்தை பார்த்துலாம். ஸோ ஒருவருடைய பார்வைக்குள்ளால் அந்த படம் பார்க்கணுன்றது இல்லை. ஆனால் கிட்டத்தட்ட அந்த படம் வந்து அந்த சின்ன பையனோட கதை. அந்த சின்ன பையன் நான் என்ற போது அது என்னுடைய, அதாவது ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நான் கடந்து வந்த பல இரவுகள் ஒரு இரவு. ஸோ இந்த மாதிரி பல இரவுகளை நம்ம கடந்திருப்போம். அதில் சொல்ல முடிந்த இரவு இது. இந்த சூழலை எப்படி பிடிச்சிங்க? இந்த ஒரு திருமணத்திற்காக தயாராகி கொண்டிருக்கிற ஒரு வீட்டில் நடக்கிற விஷயம். இது ஒரு அடிப்படையாக இந்த ஸ்கிரிப்டோட பேசிக்கான ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி தான். ஏன்னா சப்பாத்தின்ற உணவுப் பொருள் இருக்குல்ல, அது எங்களுக்கு தெரியாது. அப்படி ஒரு உணவுப் பொருள் இருக்குன்றதே எனக்கு இந்திய ராணுவ காலத்துல தான் தெரியும். அது எப்படி தெரியும்னா, அது ஆர்மி சாப்பிட்ற உணவுப் பொருளாக தெரியும். படத்துலேயே அது ரெஃபரன்ஸ் இருக்கும். இது ஆர்மிக்காரன் சாப்பிட்ற சாப்பாடான்னு கேட்பாங்க. அவன் எங்கே சாப்பாடு சாப்பிட மாட்டான்னு கேட்பாங்க. அந்த பொண்ணு கேட்பாங்க, ஏன்னா ஐயரா அவங்க அந்த மாதிரி. ஸோ அது என்னன்னா, அவன் ஏதோ ஆர்மி சாப்பிட்ற சாப்பாடு அப்படின்னு தான் எங்களுக்கு தெரியும். அது வந்து யாரோ ஒருத்தர் சொல்லி அதுக்கு பேர் சப்பாத்தி அப்படின்னு சொல்கிறதுனால அது தெரிஞ்சதை தவிர, இப்போ நான் லயலா காலேஜுக்கு சென்னை வந்தோன்னு பார்த்தா லயலா காலேஜில் வந்து இந்த ஹாஸ்டல் டேபிளில் இவ்வளோ உயரத்துக்கு சப்பாத்தி அடிக்கிருப்பாங்க. எனக்கு அந்த சப்பாத்தியை பார்த்தோன்னே ஒரு பயம். ஏன்னா எனக்கு அதான் நான் அங்கே கட் பண்ணால், நான் வந்து சென்னைக்கு லயலாவில் படிக்க வரும்போது தான் நான் அவ்வளோ சப்பாத்தியை பார்க்குறேன். ஆர்மியில் சப்பாத்தி பார்த்ததுக்கு பிறகு எங்கள் ஊரில் சப்பாத்தியை நான் சாப்பிட்டதில்லை. அதுக்கு பிறகு இங்கே தான் சப்பாத்தி பார்க்குறேன். அதுக்கு பிறகு இடையில எங்கேயாவது சினிமாவில் நம்ம சப்பாத்தின்ற வார்த்தை கேள்விப்பட்டிருப்போம். பின்னால் வந்த சினிமாக்களில் ஆரம்ப காலங்களில் வர்ற சினிமாக்களில் கூட தமிழ் சினிமாவில் சப்பாத்தி பெருசாக நான் பார்த்ததில்லை. ரொம்ப பின்னால் தான் நம்ம சப்பாத்தி நிறைய ஃப்ரீக்வெண்ட்டாக வருது. அப்போ அப்படி தான் எனக்கு அறிமுகமாகுது. அப்படி ஒரு இரவுல வந்து நாங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது பின்னால் ஆர்மி வந்து தங்கியிருப்பாங்க. ஆர்மி சும்மா வந்து அவன் சப்பாத்தி போட்டுருப்பாங்க. அது வரைக்கும் நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது ரொம்ப தூரத்தில் தான் சப்பாத்தியை பார்த்துருப்பேன். அப்போ தான் முதல் தடவை நம்ம வீட்டுக்குள்ளேருந்து பார்த்தா தெரிய தூரத்தில் அவங்க ஏதோ போட்டுட்ருக்காங்க. ஏன்னா அவங்க எப்போவுமே அவங்களே சமைச்சு சாப்பிடுவாங்க, சப்பாத்தி போட்டே சாப்பிடுவாங்க. நம்ம வீடுகளில் அந்த மாதிரி அவங்களுக்கான உணவு இருக்காதனால சப்பாத்தி போட்டு சாப்பிடுவாங்க. ஸோ அவங்க வந்து சப்பாத்தி போட்டு சாப்பிட்டு இருக்கிற அந்த இரவு இருக்குல்ல, அந்த இரவு வேற ஒரு கொஸ்டின் வந்துச்சு. ஆனால் அந்த இரவு எங்களுக்கு வந்து பயங்கரமான பதட்டம் நிறைஞ்ச இரவு. அந்த இடத்துல இருந்து அந்த கதை ஆரம்பிச்சுன்னு சொல்கிறேன். அந்த முழு இரவும் இருக்குல்ல, அவங்க அன்னைக்கு ஒரு நாள் எங்கள் வீட்டில் வந்து பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு எதுவுமே பண்ணால் போயிட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்றதுக்குல, ஒரு வேளை இவங்க எங்களை வீடுகளை சோதனையிட வந்திருக்காங்களா, இல்லை புலிகளை தாக்க வந்திருக்காங்களா, இல்லை இவங்க தெரிஞ்சு தெரிஞ்சு புலிகள் வந்துருவாங்களா, இப்படி எங்களுடைய யோசனைகள் இருக்குல்ல. இந்த யோசனைகளோட இருக்கிற அந்த இரவோட பதட்டம் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப கொடுமையானது. நீங்கள் மரணத்தை விட மரண பயம் இருக்குல்ல, எதிர்பார்க்கிற அந்த மரண பயம் இருக்குல்ல, அந்த பயம் வந்து ரொம்ப கொடுமையானதாக இருக்கும். அதுதான் ட்ராமாவாக மாறும். ஸோ மரணம் ஒரு கிணத்துல வந்து மரண பயம் வந்து ட்ராமாவாக மாறும். ஸோ இப்போ நான் சொல்கிறேன், எனக்கு வந்து லோயலாக வந்து சப்பாத்தியை பார்த்தோன்னே எனக்கு ஆர்மியோட ஃபுட்டாக தெரியுதுன்றதே வந்து எனக்கு ஒரு ட்ராமா தானே. ஸோ அதுலேருந்து அது ஆரம்பிச்சிச்சு. அதுக்குள்ளே வந்து இந்த காலப்பகுதியில் நடந்த கல்யாணங்கள், இந்த காலப்பகுதியில் நம்ம வெவ்வேறு சம்பவங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் சேர்த்து ஒரு ஃபிக்ஷனாக தான் இது பண்ணியிருக்கேன். இதில் அந்த மாதிரி கல்யாணம் நடந்திருக்கு. அந்த மாதிரி மட்டும் இல்லை, அந்த மாதிரி பல வகையான கல்யாணங்கள் நடந்திருக்கு. ஆமாம், இன்னும் வேற வகையான இன்ட்ரெஸ்டிங்கான கல்யாணங்கள் நடந்திருக்கு. அதான் சொல்கிறேன், இதெல்லாமே சர்ப்ரைஸான விஷயங்கள் தான்.
ஒரு போருக்குள்ளே எப்படிலாம் வாழ்வாங்கன்றது இருக்குல்ல. நம்ம அந்த போர் வாழ்க்கையை பார்த்தது இல்லைல்ல. ஈழத்தோட இப்போ நம்ம இங்கே தமிழ்நாட்டில் ஈழத்தமிழர்களுக்காக நம்ம பேசியிருக்கோம், நிறைய உரையாடி இருக்கோம், நிறைய புத்தகங்களில் எழுதின எழுத்துக்களை படிச்சிருக்கோம். ஆனால் நம்ம ஒரு காட்சியாக பார்த்தது இல்லைல்ல அந்த வாழ்க்கையை. நான் அதை காட்டணும்னு நினச்சேன். ஸோ நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு ரெஃபரன்ஸ் செட் பண்ணணும். ஒரு ஈழத்தில் போர் நடக்கும்போது அந்த வீடு எப்படி இருக்குது, அந்த கதை மாந்தர்கள் எப்படி இருக்காங்க, அவங்க வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கும், ஆர்மி வந்தால் வீட்டுக்கு என்ன ஆகும், ஸோ எப்படியெல்லாம் அங்கே கல்யாணம் நடத்துனாங்க, எப்படி வாழ்ந்தாங்க. போருன்னா ரொம்ப வரைப்பாக மட்டுமே மக்கள் திருட கிடையாது, அந்த போருக்குள்ள மகிழ்ச்சியும் இருக்கும். அவன் வந்து இவ்வளவு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சும் போய் டிவி டேக்கு போய் படம் எடுத்துகிட்டு வந்து அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் விரும்புகிற படத்தை எடுத்து வந்து படம் போட்டு அந்த இடைவெளி இருக்குல்ல. அவன் போகும்போது அவங்க அம்மா ஐடி எடுத்து போக சொல்கிறாங்க. அப்போ ஐடி எடுத்து போக சொல்லும் போதே வர வழியில் உனக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குன்றதுனால எடுத்து போக சொல்கிறாங்க. ஆனாலும் அவன் போகுது என்ன பண்ணுறான், அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் உனக்கு என்ன படம் பிடிக்கும் அப்படின்னு கேட்டு போய் அந்த படத்தை எடுத்து வர்றான். ஸோ இந்த மகிழ்ச்சிகளுக்குள்ள தான் அந்த போர் வரும். ஸோ மாறி மாறி தான் வரும். நமக்கு போருக்கு இடையில கிடைக்கிற சின்ன சின்ன இடைவெளிகளுக்குள்ள வாழ்ந்துறது இருக்குல்ல. ஸோ அதுதான் போர்க்கால வாழ்க்கை, போரோட வாழ்க்கை தான் இது. ஸோ அதை சொல்லணும்னு நினைக்கிறேன் நான். நம்ம போர்னா நினைக்கிறோம்னா போர்னா 2 குண்டுகள் மட்டும் போட்ட அந்த ரத்தமும் சதையும் இந்த அதுவும் அல்லது குண்டுகள் வெடிக்கிறது மட்டும்தான் போர் இல்லை. அதுக்குள்ள ஒரு மக்கள் வாழ்றாங்கல்ல, அவங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு இருக்குல்ல. இப்போ தமிழ்நாடு வந்து ஈழப்போரை கேள்விப்பட்டே இருக்கு. ஆனால் ஈழப்போருக்குள்ள எப்படி மக்கள் வாழ்ந்தாங்கன்றது வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா, லைஃப் இஸ் பியூட்டிஃபுல்ல வந்து அந்த பையனும் இருக்கும்போது திடீர்னு எனக்கு ஒன்றும் ஆகலைன்னு பயம், அந்த லைட்டாக ஒரு சின்ன நடிப்புக்காக ஒன்று செய்கிற மாதிரி அது ஒரு இடைப்பட்ட காலகட்டத்துக்குள்ளே தன்னுடைய பையனுக்கு நம்பிக்கை ஊட்டுற மாதிரி அதுக்கிடையில் ஒரு ஒரு காதல் இருக்குது. இப்போ லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் தான் என்னோட ரொம்ப இன்ஸ்பயரான விஷயம். நீங்கள் பாருங்கள், அந்த படம் வந்து பயங்கர ஜாலியான காதல் அது இது எல்லாம் சொல்லின ஜாலியான படம். ஆனால் இப்போ வரைக்கும் நம்ம அது கொடுத்த இம்பேக்ட்லேருந்து வெளியே வர மாட்டோம். ஸோ அவ்வளோதான். அது நீங்கள் ஒரு பணம் பிரீச்செல்லாம் பண்ண தேவையில்ல. மொத்தமாக ஈழத்தில் நடந்துச்சு, IPKF காலகட்டத்தில் நடந்துச்சு, அதெல்லாம் சொல்ல தேவையில்ல. அது தேடி படிச்சுக்கலன்றது தான். இப்போ நீங்கள் இன்டர்நெட் இருக்குது. நான் நீங்கள் படம் பார்த்துட்டு இருக்கும்போதே கூகுளில் சர்ச் பண்ணால் எல்லாமே வந்துட போகுது. பட் என்ன சொல்லணும்னா அந்த எமோஷன் இருக்குல்ல, அது கொடுக்குற இம்பேக்ட் தான் வந்து ரொம்ப முக்கியமானது. இது வந்து ஒரு எனக்கு வந்து லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் பார்க்கும்போது இங்கெல்லாம் வந்து யூதர்களுக்கு பிரச்சனை வந்துச்சா, இங்கெல்லாம் நம்ம ஏதோ ஜெர்மனில் வந்து நடந்துச்சுன்னு நினச்சிட்டு இருக்கோம்ல, அதில் தாண்டி எந்தெந்த நாடுகளில் அது எப்படி உலக யுத்தமாக இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் நமக்கு அதுலேருந்து புரியுது இல்லை, அந்த தகவல் தெரியுது இல்லை, அவ்வளோதான். அந்த படம் எடுத்ததுனால சொல்கிறேன். இப்போ யூதர்களுக்கு நிகழ்ந்த கொடுமை அப்படிங்கிற அடிப்படையில் எத்தனை 1000 திரைப்படங்கள் வந்துருச்சு. ஒவ்வொரு ஆண்டும் அந்த பின்புலத்தில் 2ஆம் உலக போகிற பின்னணியாக வந்துட்டே இருக்கு. எல்லா நாடுகள்லேருந்தும் படங்கள் வருது. அந்த அளவுக்கு இதை விட மிக மோசமான போர்கள் நடந்திருக்கிற சூழலில் அவ்வளவு பதிவுகள் இருக்குமான்னு தெரியல. அதுக்கு காரணம் அந்த இனம் இன்றைக்கும் அதில் ரொம்ப கவனமாகவும் அந்த தாங்கள் பாதிக்கப்பட்டதை இன்னும் திரும்ப நினைவூட்டி கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு பார்க்குற அந்த பார்வையும் இருக்குது. அந்த ஃபில்ம் மேக்கர்ஸ் தானே உங்களுக்கு இன்னைக்கு வேர்ல்டோட கமர்ஷியல் மாஸ்டர்ஸாக இருக்கட்டும், டாரண்டினோவாக இருக்கட்டும், ஸ்பீல்பர்காக இருக்கட்டும், எல்லாம் யூதர்கள்லேருந்து வர்றாங்கல்ல. இப்போ டாரண்டினோ வந்து இன்க்ளோரியஸ் பாஸ்டர்ஸ்னு ஒரு படம் இருக்கிறாருல்ல, அது பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் ஆகுதுல்ல, அது வந்து யூதர்களுடைய வலியையும் ரத்தத்தையும் இந்த கொடுமைகளையும் சொல்கிற படம் தானே. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த படத்தில் வந்து படம் எப்படி சென்சார்லேருந்து தப்பிச்சிச்சு அப்படிங்கிறதா. இல்லை கேள்வி எல்லாருமே கேட்டு நம்முடைய அனுபவம் நமக்கு சிரிப்பு ஊட்டுதுன்னா கூட, ஏன்னா வழக்கமாக சொல்லுவாங்கல்ல, அப்படி ஒரு பாம்பு இல்லைனாலும் கூட கண்கொத்தி பாம்பாக இருந்து கவனிப்பாங்க. ஆமாம். ஏன்னா படம் எங்கேருந்து வருது, யார் இயக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல. ஆனாலும் அதில் ஒன்றும் பெரிய அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரே ஒரு வெட்டு அப்படின்னா ஒரே ஒரு இடத்துல ஒரு ஆடியோ கட்டு ஒன்று இருந்தது. அதாவது இவங்க சுடப்பட்டிருக்காங்கன்னு சொல்ற மாதிரியான ஒரு இடத்துல பொதுமக்கள் கொல்லப்பட்ட அந்த அடுத்த நாள் காலைல பார்த்தேன் கொல்லப்பட்டாங்க ஒரே ஒரு இடத்துல வருது. மற்றபடி அதில் வந்து எந்த கட்டு தெரியல. என்ன நடந்துச்சு படம் அப்படியே நீங்கள் எடுத்தது வந்துருச்சா? கட் தெரில. நான் வந்து என்ன பண்ணுறேன்னா கட் பண்ணி தூக்கிட்டேன். ஓகே. இப்போ நீங்கள் சென்சாரில் மியூட் நிறைய இருந்துச்சு, மியூட்லாம் இருந்துச்சு. உங்களுக்கு சென்சார் மட்டுமே பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம சென்சார் மட்டும்தான் பிரச்சனைன்னு நினைக்கிறோம். ஒரு ஈழத்து கதையை இங்கே எடுக்கிறதுக்கு சென்சார் மட்டும்தான் பிரச்சனை நினைக்கிறோம். நான் நினைக்கிறேன் சென்சார் மட்டும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன்.
சென்சாருடைய பிரச்சனைக்கு நிகராக அல்லது அதை விட அதிகமாக வணிகம் இருக்கா? சென்சாருக்கு வெளியில பிரச்சனை இருக்கு. நீங்க ஒரு ஓடிடி தளத்துல இருந்து பிரச்சனை இருக்கு. இப்போ நீங்க ஒரு ஓடிடி தளம் வந்து சென்சார் பண்ணப்பட்ட படத்தையே ஓடிடி எனக்கு இதெல்லாம் வேணாம்னு சொல்லுவாங்க. ஆமாம், இல்ல சென்சாருங்கிறது நம்ம அந்த வேர்டை வந்து வெறும் சிபிஎஃப்சியோட நிப்பாட்டி நம்ம ஏதோ ஒரு அரசோடைய நிறுவனம் வந்து அது ஓடிடி வரைக்கும் தான் சொல்றேன். சென்சார்ன்றது நீங்க வாங்குற டிஸ்ட்ரிபியூட்டர் வரைக்கும் சென்சார் பண்ணுவாரு. நீங்கள் வாங்குற டிஸ்ட்ரிபியூட்டரு இல்லை சும்மா ஒரு ப்ரிவியூ ஷோவில் பார்த்து போகிற ஒருத்தர் வரைக்கும் சென்சார் பண்ணுவார். இதெல்லாம் வந்து பண்ணால் அது நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரொடியூசர்ஸ் பின்புலமாக இருந்ததுனால முடிந்த வரைக்கும் இதை கொண்டு வர முடிஞ்சது. தவிர இதுவே வந்து இந்த ப்ரொடியூசர்ஸை பயப்படுத்துறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. என்னங்க இதை போய் பண்ணியிருக்கீங்க, என்னங்க இப்படி காட்டிருக்கீங்க, இதெல்லாம் பிரச்சனை இருக்குங்க, இந்த டேலக்கு தூக்குங்க, அந்த டேலக்கை தூக்குங்கன்னு சொல்லுவாங்க ப்ரொடியூசர்ஸ்கிட்ட. ஆனால் அதுக்கான தேவை இல்லாத மாதிரி படம் இருக்குது. எனக்கு ரொம்ப என்னன்னா ஆனா அதெல்லாம் கட் ஆயிடுச்சு. அது கடத்த வேண்டிய உணர்வு வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்றேன்னா, இப்போ இதுல தனியாக டயலாக்கை மட்டும் தூக்க முடியாது. நீங்க ஒரு சீன் இருக்கு, ஒரு சீன்ல ஒரு டயலாக்கை மட்டும் நடுவில் தூக்கிட்டீங்கன்னு வைங்களேன், அந்த சீனே போயிடும் உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு இந்த சீனையே எதுக்காக அந்த சீன் எடுக்கிறோங்கிறதே இல்லாம அப்போ நீங்க ஒரு சென்சார் எல்லாரும் நினைக்கிறாங்கன்னா சென்சார்ல 2 கட்டை தூக்கிட்டோம்னா அப்படி படத்தை போடலாம். அப்படி போட முடியாது. ஏன்னா நீங்கள் ஒரு 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 திரைப்படத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு அது தெரியும். நம்ம ஒரு 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 சீனை கன்சீவ் பண்ணுறோம்ல, எழுதும் போதே வந்து இந்த சீன் இப்படி ஆரம்பித்து இந்த இடத்துல முடியும், அதுக்கு ஒரு டயலாக் வைக்கிறோம், அந்த ஒரு பஞ்ச் வைக்கிறோம், இந்த சீன் இப்படி தொடங்கி இப்படி முடியணும் என்ற ஒவ்வொரு சீனையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த சீனுக்கு நடுவில் ஒரு வார்த்தையை தூக்கிட்டாலோ, இந்த சீனோட எண்டில் இருக்க டயலாக்கை தூக்கிட்டாலோ நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்ச சீனே போயிடும். அப்போ நீங்கள் சென்சார் அப்படி தூக்கிட்டுருக்கா அப்படியே நீங்கள் சீனை கொண்டு வர முடியாது. அப்போ என்ன செய்யணும்னா அந்த சீனை திரும்பவும் அந்த சீனை தக்க வைக்கிறதுக்கு ஒரு வேலை செய்ய வேண்டியிருக்கும். இல்லைன்னா நீங்கள் சீனே லாஸ்ட் ஆயிரும். நீங்கள் ஒரு 2 டயலாக் எடுத்துக்கிறா டயலாக் மட்டும் லாஸ்ட் ஆக போகிறது இல்லை, மொத்த சீனும் லாஸ்ட் ஆயிரும். அப்படி நீங்கள் அது வந்து லேகா வந்து அப்படி நீங்கள் சீனை லாஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மொத்த படமே உங்களுக்கு உணர்வு ரீதியாக கன்வே ஆக போயிடும். ஸோ இது எனக்கு பெரிய சேலஞ்ச் தான். ஸோ நான் இது ஓப்பனாக எங்கேயுமே சொன்னதில்லை, இப்போ நம்ம கேட்டதான் சொல்கிறேன். ஸோ அப்போ என்ன பண்ணால் நம்ம வந்து கொஞ்சம் அந்த டயலாக் சென்சாருக்காக அந்த டயலாக் தூக்க வேண்டியிருக்கும். ஆனால் வந்து நம்ம புதுசாக ஒன்று ஆட் பண்ண போகிறதுனாலும் அந்த சீனை கொஞ்சம் ட்ரிம் பண்ணி அது ஏதாவது ரொம்ப மிக முக்கியமான ஏதாவது விஷயம் இதனால லாஸ் ஆகிருக்கா? சில டைலாக்ஸ் போயிருக்கு. ஸோ நான் வந்து சில டைலாக்கில் மாற்ற சொல்லியிருக்காங்க, அதை கொஞ்சம் மாற்றி. ஸோ அப்போ கொஞ்சம் மாற்றிட்டு அந்த டைலாக் எண்ட் பண்ண முடியாது, அதனால் எண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வேறு ஏதோ ஒன்று தேவைப்படுது. ஸோ அப்போ வந்து ரீஒர்க் பண்ணி திருப்பி ரூல் 33 போட்டு நம்ம எடுக்க வேண்டியிருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு பேக் அண்ட் ஃபோர்த்தில் வேலை செய்ய. எங்கேயாவது அன்கட் வெர்ஷன் வந்திருக்கா வெளிநாடுகள்லேயோ அல்லது ஏதாவது வாய்ப்பு இது வரைக்கும் இல்லை? பட் ரொம்ப அன்கட் வெர்ஷனே வெளியிட முடியாது. இல்லை, நம்ம ஒரு இந்தியாவிலேருந்து பணம் எடுத்திருக்கோம், ஒரு ஈழத்து கதையை நீங்கள் ஓடிடிக்குள்ளே கொண்டு போகிறது ஒரு பெரிய பாடு. நீங்கள் சென்சார் தேவைப்படுது, நீங்கள் சென்சார் வாங்கிட்டு சென்சார் நாங்கள் வாங்கிட்டோம் அப்படின்னு காட்ட வேண்டியிருக்கு. ஸோ அவங்களுக்கு நிறைய லீகல் ஒப்பீனியன்லாம் வாங்க வேண்டியிருக்கு. ஸோ நிறைய இங்கே பண்ண வேண்டியிருக்கு. அப்போது இதில் என்னென்னா, இதை வந்து இப்போ நிறைய ஈழத்து கதைகள் நார்த் இந்தியாவிலேருந்து வந்த படங்கள்லாம் ஓடிடியில் அவைலபிளாக தான் இருக்குது. ஆனால் இங்கே என்ன கதை பண்ணுறன்றது ஒன்று விஷயம், அதை யார் பண்ணுறாங்கன்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. இப்போ அதனால் ரொம்ப எல்லாமே சேலஞ்சாக தான் இருந்துச்சு. இந்த படம் வந்து இது ஓடி தியேட்டருக்கு வந்ததுக்கு பிறகு எந்த பிரச்சனையுமே இது வரைக்கும் ஏற்படாதனால அதுக்கு பிறகு தான் ஓடிடிக்கு வருது படம். ஸோ சென்சார் வாங்கினதுக்கு பிறகு கூட ஓடிடிக்கு ஒரு பயம் இருந்துச்சு, இதனால் நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்ற பயம் ஓடிடிக்கு இருக்குது. அப்புறம் வந்து தியேட்டருக்கு வருது. தியேட்டருக்கு வந்ததுக்கப்புறம் அந்த படம் ஒரு பிரச்சனையும் இல்லை, யாருமே ஒரு பிரச்சனை பண்ணல. ஈழத்தமிழர் கூட அந்த படத்தை யாருமே பிரச்சனை பண்ணாததுனால இப்போ ஒரு பிரச்சனை இல்லாத படமாக இது பண்ணிச்சு. ஸோ அப்படி யாருமே பெரிய அளவில் பிரச்சனை பண்ணாமல் அளவுக்கு படம் பண்ணுறதுன்றது இருக்குல்ல, அது ஒரு பெரிய சேலஞ்சாக தான் எனக்கு இருந்துச்சு. ஒரு இராணுவ வீரர்களை வந்து பயங்கரமாக சொன்ன படங்கள் வந்து இங்கே ஹிட்டாக இருக்குது தமிழில். அப்போது அந்த பார்த்து ஆடியன்ஸ் இருக்கிறாங்க. இராணுவ வீரர்களில் வந்து பயங்கரமாக க்ளோரிஃபை பண்ண படங்கள் வந்து ஹிட் படங்களாக இருக்குது. அந்த படங்களை ஈழத்தமிழரும் பார்த்துருக்காங்க. அப்போ அவ்வளோ படங்கள் பார்த்துருக்காங்க. அப்போது அந்த படங்கள் வந்து ஹிட்டாக இருக்கும்போது அந்த ஆடியன்ஸ் இங்கே இருக்காங்க. அவங்களுக்கு ஐபிகேஎஃப் ஒரு கேரக்டர் வந்து கண்டுகொண்டேன் இல்லை மம்முட்டி பண்ணா ஒரு போர்ஷன் வரும். ஆமாம், அவர் எங்க இருக்கு எங்கன்னா அது காரணம் சொல்றதுக்கு அது ஒன்று இதாக வரும். மற்றபடி ஐபிகேஎஃப் காலகட்டம் பற்றி ஒரு படம் கூட எங்கேயுமே கிடையாது, ரெஃபரன்ஸே இல்லை. அப்போ இது எல்லாமே பெரிய சேலஞ்ச் இல்லை. ஏன்னா ஐபிகேஎஃப் வந்து தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் ஈழத்தமிழர் வரலாற்றில் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் அதுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கும். ஏன்னா முதல்ல நம்மளை காப்பாற்றுறதுக்காக வாங்கன்னு கூப்பிட்ட காலம் போய்
நீங்கள் போதும் நீங்கள் அங்கே பண்ண அட்டூழியம்லாம் கிளம்பி வாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு திருப்பி வருவதற்கு ஒரு பெரிய ஆட்சி மாற்றம் இந்தியாவில் தேவைப்பட்டுச்சு. அதை வரவேற்க போலங்கிறதுக்காக இங்கே அது ஒரு பெரிய கலைஞர் மேலே அன்றைக்கி வந்து ஒரு பொலிட்டிக்கல் குற்றச்சாட்டு, அரசியல் குற்றச்சாட்டாக அது வைக்கப்பட்டிருந்த காலகட்டம் அதெல்லாம் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் அந்த 80களில் வாழ்ந்த அல்லது 80களினுடைய பிற்பகுதியில் விவரம் தெரிய தொடங்கிய அந்த காலகட்டத்தில் இந்த பேச்செல்லாம் தொடர்ச்சியாக கேட்டு வளர்ந்துருக்கும். நிறைய உள்ள வந்து ரொம்ப ஆழமாக சில செய்திகள் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். படம் முழுக்க இருக்குது, அது ஃபீல் பண்ண முடியும், படம் பார்க்குறவங்களால ஃபீல் பண்ண முடியும். நிறைய லேயர்ஸ் இருக்குது படத்தில். ஆமாம், திரும்ப அதுதான் நீங்கள் கேட்ட மாதிரி எப்படி சென்சார்லாம் தாண்டி இந்த படத்தை சொன்னீங்கன்னா நேரடியாக நம்ம சொல்ல முடியாது, இந்த லேயர்களுக்குள்ளால தான் சொல்ல முடியும். ஒரு தேர்ந்த சினிமா ரசிகனோ அல்லது ஒரு பார்வையாளனோ திரும்ப பார்க்கும்போது அவனுக்கு நிறைய செய்திகள் அந்த படத்தில் இருக்கும். இன்னொன்று நம்ம லேயர்ஸுக்குள்ளால சொல்லும்போது என்ன ஆகுனா உணர்வு கடத்தல, அதுதான் உண்மை. அதுதான் செய்திகளா நேரடியாக அதுதான் ஆற்று, அதுதான் ஃபீல், ரெண்டு தான் வர முடியும். அது வந்து டயலாக்லையோ பளிச்சுன்னு காட்ட வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனால் அது சொல்ல வேண்டிய ஆட்டில் அது வந்து உணர்வு. நீங்கள் படம் பார்த்து முடிக்கிற ஆடியன்ஸுக்கு வந்து அந்த நாங்கள் என்ன சொல்ல வர்றோமோ அந்த செய்தி போய் சேர்ந்துடும். அவ்வளோதான் அடிப்படை உணர்வு இன்னைக்கு இருக்குது. அந்த நெருக்கடி சூழல்களுக்கு மத்தியிலும் எப்படி ஒரு வாழ்க்கை இருந்தது, அதை தாண்டி அந்த படத்தினுடைய முடிவில் சொல்லப்படுற செய்தி இருக்கு இல்லையா, இந்த திருமணம் முடிஞ்சது ஆனால் இது இல்லை, இதுக்கு பிறகு என்ன இருக்குங்கிறது ஒரு கேள்வி. இது எல்லாமே வந்து முக்கியமானது. இப்போ என்னன்னா இதில் ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்குன்னா ஏதோ ஒரு காரணத்தால் ரொம்ப சஸ்பென்ஸ் ஏதோ ஒரு காரணத்தால் அந்த படம் வெளியே வராமல் போயிடக்கூடாதுன்ற பதட்டம் இருக்குல்ல, அது எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஏரியாவை எடுக்கிறோம். இப்போ நீங்கள் ஐபிகே வந்து போய் 35 வருஷம் ஆச்சு. ஐபிகே வந்து திரும்ப வந்து 35 வருஷம் ஆச்சு. அந்த போர் நடந்து கிட்டத்தட்ட 37-40 வருஷம் ஆக போகுது. அடுத்த வருஷம் வந்தால் 40 வருஷம் ஐபிகே அங்கே போய். இந்த 40 வருஷத்தில் இந்தியாவிலையும் எந்த படங்களும் வரல, இலங்கையிலையும் படங்கள் வரல. அப்படி ஒரு சூழலில் நம்ம ஒரு படம் எடுக்கிறோம். இப்போ நம்ம அது முள்ளிவாய்க்கால் முடிஞ்சே 15-16 வருஷம் ஆச்சு. தமிழ்நாட்டில் ஒரு படம் கூட அதை பற்றி யாருமே எடுக்கவே இல்லை. இப்போ இதுதான் யதார்த்தம். அது எடுக்காததுக்கு அவங்க பல காரணங்கள் சொல்கிறாங்க. அப்படி எடுக்கப்பட்ட படங்களுமே வந்து வெளிவரதுலேயே பல சிரமங்கள் இருந்துச்சு. இப்போ ஒரு சல்லியர்னு ஒரு படம் எடுத்திருந்தாங்க. அவர் இப்போ சுரேஷ் காமாட்சி போன்ற முக்கியமான ஒரு ப்ரொடியூசர் தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணார். ஆனால் அந்த படம் தியேட்டரே கிடைக்கலன்னு அவர் சொல்கிறாரு. ஒரு இளம் பத்தின படத்துக்கு ஒரு தியேட்டரே கிடைக்கலன்னு சொல்கிறார். அந்த மாதிரி தான் சூழல் இருக்குது. இப்போ இந்த சூழலில் தான் நம்ம ஒரு படத்தை எடுத்து திரைக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு வேலையை செய்ய வேண்டியது. எனக்கு என்னன்னா அப்படி திரைக்கு கொண்டு வந்துட்டோம்னு வைங்களேன், அது ஒரு மைல்கல்லாம் மாறிடும். இப்போ வந்து இது ஒரு ரெஃபரன்ஸாக மாறுதில்லை. ஸோ இந்த ஈழத்து கதையை இவ்வளோ தூரம் நீங்கள் சொல்ல முடியும் சென்சார் ஒரு பிரசிடென்ஸ் ஆகுது. அதில் வந்து ஓகே ஒன்று இதை டச் பண்ணி இந்த அளவுக்கு இல்லை இதுக்கு மேலேன்னு ஒரு டச் பண்ணல ரெஃபரன்ஸ் பாயிண்ட் மாதிரி ஒன்று. அண்டு இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து ஈழம் பற்றி கதை எடுக்கணும்னு எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அதுக்கான விருப்பத்தோடு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இது ஒரு நம்பிக்கையை கொடுக்குறது தான் மாறும்ல. ஸோ அதுதான் என்னுடைய விஷயம். அது ஒரு ஹீரோயிசமாக இல்லை, அதை தாண்டி அதுக்குள்ளே இருக்க விஷயங்களை பேசணுங்கிறது நிறைய இருக்குது. நான் எழுத்து ரீதியாக நம்ம நிறைய படிச்சிருக்கோம். உலகம் முழுக்க இன்றைக்கி புலம்பெயர்ந்திருக்கிற தமிழர்களுடைய வாழ்க்கை சூழல் பற்றி, அவங்க இங்கேருந்து எப்படி போய் சேர்ந்தாங்கங்கிறத பற்றி பல விஷயம் படிச்சிருக்கோம். அதை ஒரு ஓப்பன் எண்டிங்காக விட்டுட்டீங்க. நீங்கள் அடுத்து நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு ஒரு ஓப்பன் எண்டு ஒன்று கொடுத்துருக்கீங்க. அது வந்து தேடி படிக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாக்கும். எனக்கு ரொம்ப இன்னொரு விஷயம் வந்து படத்தினுடைய ஆர்டிஸ்ட் எதுவும் வந்து தமிழ் திரையில் தெரிந்த முகங்களாக எதுவுமே இல்லை. அந்த அம்மா கதாபாத்திரம் நடித்தவங்க, இந்த கதாபாத்திர தேர்வுகள் எப்படி இருந்தது, என்ன பண்ணீங்க? ஏன்னா அது ஒரு குடும்பம்னா அந்த குடும்பம் ஒரே மாதிரி இருக்கும்னு நினச்சேன். அவங்கள நீங்கள் பார்த்தா தெரியும், ஜாவில் இருந்து எல்லாமே வந்து ஒரு ஃபேமிலின்னு பார்த்தேன்னா ஏன்னா எனக்கு குறுகிய ஸ்பேஸ் தான். எனக்கு அந்த அக்கா தங்கை கேரக்டர் இருக்கு இல்லையா, அது வந்து அவ்வளவு கிட்டத்தட்ட பொருந்தி வந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது. அக்கா தங்கை அம்மா சின்ன பையன் அவங்க தாத்தா எல்லாருக்குமே இந்த ஜாபாக இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். அதை நமக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கு படத்துக்குள்ள டைம் இல்லை. ஏன்னா அது இப்போ நீங்கள் இல்லைனா ரெகுலர் படமாக இருக்கும், இவன் மச்சான் அப்படின்னா ஒரு ரெகுலர் சினிமாவுக்குள்ளே அந்த போயிடும். எனக்கு அதுக்கு டைம் இல்லை. பார்த்தா இவன் ஒரு குடும்பம்னு தெரியணும். ஸோ அப்போ அந்த குடும்பத்தை நான் செலக்ட் பண்ணணும்னு நினச்சேன். அந்த தாத்தாலாம் வந்து பார்த்தீங்கன்னா 1972 இலங்கையில் எடுத்த படம் குத்துவிளக்குன்னு ஒரு படம். அந்த படத்தோட ஹீரோ ஜெயகாந்த்ன்ற பேரில், இங்கே ரஜினிகாந்த் அங்கே ஜெயகாந்த் அப்படின்னு பேரில் அவர் வந்து நம்ம இங்கே ஒரு முறை திரையிட்டோம் குத்துவிளக்கு. அப்படியா? ஆர் ஸ்ரீனிவாசன் கொண்டு வந்து அப்போ திரையிட்டோம். அந்த குத்துவிளக்கு படத்தோட ஹீரோ அவர் தான். ஓஹோ, அவர் காலம் கழிச்சு அவருக்கு இப்படி ஒரு கேரக்டர்.
அவர் வந்து 77ல் ஏதோ இலங்கை இந்திய கூட்டு தயாரிப்பு ஒரு படத்தில் வந்து இந்த பக்கம் ரஜினிகாந்த், அந்த பக்கம் அவர் ஜெயகாந்த் 2 பேரை வச்சு ஒரு படமெல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க. பட் 77 கலவரம் கொழும்புல, ஆமா அந்த படம் நடக்காம போயிடுச்சு. அப்போ இன்னொரு படமே வந்து இந்திய இலங்கை கூட்டு தயாரிப்பு பைலட் பிரேம்நாத், அப்படிங்கிற பைலட் பிரேம்நாத் தீ, ரஜினிகாந்தோட தீ, அப்புறம் பைலட் பிரேம்நாத் சிவாஜி கணேசனோட, அதெல்லாம் இந்திய இலங்கை கூட்டு தயாரிப்பு. அதுல வந்து ஒரு மாலினி பொன்சேகா நினைக்கிறேன் சிங்கள ஒரு ஹீரோயின் நடிச்சிருப்பாங்க, இங்கே சிவாஜி கணேசன் ஹீரோ வச்சுப்பார். ஸோ அந்த மாதிரி அந்த அந்த காலகட்டம் தான் 70கள் இறுதியிலேருந்து 80கள் ஆரம்பங்கள் வரைக்கும் இந்த மாதிரி இலங்கை இந்திய கூட்டு தயாரிப்பு சில முயற்சிகள் இருந்துச்சு. அந்த ஒரு முயற்சி நடக்கும் போது அங்கே கலவரம் கொழும்புல ஆயிடுச்சு. ஸோ இவர் அதுலேருந்து கிளம்பி அப்படியே பயணப்பட்டு லண்டனுக்கு போய் சுவிட்சர்லாந்துக்கு போய் 83ல் அங்கேயே செட்டில் ஆகிட்டார். செட்டில் ஆகி அங்கே அரசியல் ஒரு இடதுசாரி கட்சியில் சேர்ந்து அரசியல் கட்சியில் சேர்ந்து ஒரு மாநகர சபை உறுப்பினராகி 20 வருஷமா அவர் வந்து மாநகர சபை உறுப்பினர். நினைக்கிறேன் அவர் தான் முதல் சுவிட்சர்லாந்தில் தெரிவு செய்யப்பட்ட நம்ம தமிழர் தெரிவு செய்யப்பட்டது. ஸோ 20 வருஷமா அவர் மாநகராட்சி உறுப்பினராக இருக்காரு. அப்போ அவர் வந்து அவருக்கு நடிக்கணும்னு ஆர்வம் இருந்துகிட்டே இருந்துச்சு. விடையில வந்து யாரோலாம் வந்து ஒரு 50 லட்ச ரூபா காசு கேட்குறாங்க, நான் வந்து செலக்ட் எடுத்து வந்து கொடுத்தனா எனக்கு நடிக்க வைப்பாங்களான்னு சொல்கிறாங்க. நான் சொன்னேன் சத்தியமாக எல்லாம் கொடுக்காதீங்க, தயவு செய்து பேசாமல் இருங்க, நான் என்னைக்காவது படம் எடுத்து அவங்க நடிக்க வைப்பேன்னு சொன்னேன். ஸோ அப்படி தான் அவரை வந்து நடிக்க வச்சேன். கிட்டத்தட்ட 50 வருஷம் கழிச்சு அவர் திரும்ப நடிக்கிறார். ஸோ அந்த மாதிரி அப்படி வந்து ஒவ்வொருத்தருக்குமே வந்து நாங்கள் தேட ஆரம்பித்தோம். இப்போ நான் என் அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாருமே வந்து இன்ஸ்டாகிராமில் தேடிட்டே இருந்தோம், நிறைய பேர் தேடிட்டே இருந்தோம். அப்படி தேடி கண்டுபிடிச்சதான் அவங்க ஒரு கொடியாட்டம் டான்ஸ், அவங்களோட கொடியாட்டம் ஏதோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தேன், அந்த ஃபேஸ் ரொம்ப இதாக இருந்துச்சு. அப்புறம் டக்குன்னு அவங்க ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்தாங்க அந்த அம்மா. கொடியாட்டம் வந்து தமிழர்களுடைய ஒரு பழமையான ஒரு 2000 வருஷம் பழமையான ஒரு நங்கை ஆட்டம் சொல்லப்படுற கொடியாட்டம் சங்க காலத்திலேருந்து இருக்கக்கூடிய ஒரு தமிழர்களுடைய இப்போ கேரளாவில் இருக்குது. நம்மளுடைய பழமையான பல ஆட்டங்கள் இன்னும் கேரளாவில் தான் இருந்துட்டு இருக்குது. அப்படி அந்த கொடியாட்டம் பெர்ஃபார்மராக இருக்கக்கூடிய ஒரு சில பேரில் அவங்க ஒருத்தங்க. ஸோ அவங்க தான் அந்த அம்மா கேரக்டர் பண்ணாங்க. ரொம்ப நல்லா அது வந்து அவங்க உணர்ந்து அந்த கேரக்டருக்குள்ளே வாழ்ந்தாங்க. அதே மாதிரி தான் இப்போ ஒவ்வொருத்தங்களும் இப்போ அந்த டாக்டர் பொண்ணு, அந்த ரூமில் இருக்கிற பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு விஜயவாடா பொண்ணு, இந்த கல்யாண பொண்ணு பார்த்தீங்கன்னா அது நாகர்கோவில் பொண்ணு. ஸோ இது தமிழ் பொண்ணு, அந்த அம்மா மலையாளி, பொண்ணு தெலுங்கு. ஸோ இந்த ஐயா வந்து ஈழத்தமிழர். ஸோ அந்த பையன் வந்து நம்ம இந்த பையன் அஞ்சுக்கிற பையன். ஸோ இப்படி வந்து உங்களுக்கு அதுதான மொழி இதெல்லாம் இல்லை, பட் என் முகங்கள் வந்து வெவ்வேறு இடங்கள்லேருந்து வந்து ஒரு குடும்பமாக மாறி ஒரு குடும்பம் ஆயிட்டாங்க அவங்க. கிட்டத்தட்ட நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேயே பார்த்தீங்கன்னா ஆர்மி எல்லாம் ஒரே இடத்து தங்க வச்சேன். அது ஆர்மி பேஸ். அவங்களுக்கெல்லாம் ரூம் கொடுத்து இந்த 7 பேரும் அவன் போராளிகள்லாம் ஒரு காட்டேஜ் ஏரியாவுக்குள்ளே அவங்க தான் அங்கே தான் இருப்பாங்க. அது அவங்க பேஸாக அவங்க ஃபீல் பண்ணிருப்பாங்க. ஸோ அவங்களுக்குள்ளேயே உரையாடல் இருக்கும். அதே மாதிரி குடும்பம் எல்லாம் ஒரே இடத்துல தங்க வச்சுருந்தேன். ஸோ அவங்கெல்லாம் ஒரே ஃபேமிலி ஆகிடுவாங்க. அப்புறம் காலையிலே செட்டுக்கு வந்துட்டாங்கன்னா ஷூட்டிங் முடிவுங்க அவங்கெல்லாம் ஒரு ஃபேமிலியாக இருப்பாங்க. அந்த ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா பாதி பேர் இப்போ நான் சொன்ன இவ்வளோ கேரக்டரை தவிர அந்த குடும்பத்தில் இந்த மீதி கேரக்டர் எல்லாமே ஈழத்தமிழர்கள். ஓகே. ஸோ ஒரு 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 ஃபோட்டோகிராஃபர் கற்பனை பண்ணி இலங்கை இந்த தமிழ்நாட்டு பொண்ணு. இது இல்லாமல் இன்னொரு பொண்ணு ஒரு காதல் ஜோடியாக இருப்பாங்க. அவங்க 2 பேருமே, அந்த பொண்ணு கனடாவில் வந்துருந்துச்சு. இப்போ ஃபோட்டோகிராஃபர் நோர்வேல வந்திருக்காரு. இவங்க எல்லாருமே அதுக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு 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 கனெக்ட் இருந்துச்சு. இவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களாம் ஈழத்தமிழராக மாறிட்டாங்க. இவங்க அவங்களோட சேர்ந்து போராளிகள் பார்த்தீங்கன்னா அந்த சனந்த் கேரக்டர் தவிர மற்ற எல்லாருமே ஈழத்தமிழ் பசங்க. அதே மாதிரி இராணுவத்தை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இராணுவ வீரர்களுமே ஒவ்வொரு ஹிந்தி பேசுவாங்க. ஆமாம், அவங்க ஒரு ஹிந்தி பேச மாட்டாங்க. ஆமாம், ஒருத்தர் மராசி. இந்தியாவுடைய இது இருக்கிறப்ப அந்த பன்மைத்துவம் அதில் இருக்கு. அப்போ அவங்களுக்குள்ள இருக்க உணர்வு ஏன் வந்து இராணுவ வீரர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இருக்க உணர்வு, அந்த பேக்ரவுண்டு. இப்போ ஒருத்தர் சாஃப்ட் கார்னர், ஒரு சவுத் இந்தியனாக இருக்கும்போது அவனுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் வரும். தமிழ் ஆட்கள் ஏதாவது புரியும், அவனுக்கு தமிழ் புரியும். ஒரு தமிழ் பையன் இருப்பான், தமிழ் ஆர்மி இருப்பான், அவனுக்கு கொஞ்சம் அவனுக்கு தமிழ் புரியும். அவன் ஏதாவது கொஞ்சம் மற்றவங்களுக்கு வந்து ஏலியனாக இருப்பாங்க. ஸோ இந்த இடைவெளிகள் இருக்குல்ல, ஸோ அதெல்லாமே இதெல்லாமே சின்ன சின்ன அதில் சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ எப்படி இப்போ நீங்கள் ஈழத்தமிழ் ஐபிகேஎஃப் டைம்லேயுமே ஆர்மி எப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்னு இருக்குல்ல. முதல்ல ஆரம்பத்தில் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் போகும்போது கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. நான் போகிறது தொடங்கின பிறகு அவங்க வந்து சிக் ரெஜிமெண்ட்டையும் குர்கா ரெஜிமெண்ட்டையும் அனுப்பினதுக்கு பிறகு தான் அதனுடைய நிலைமை வேறையாக இருந்தது இல்லை. ஸோ இது எல்லாமே தான் அந்த படத்தில் இருக்கும். ஸோ நிறைய நீங்கள் டீகோட் பண்ணப்பட்டீங்கன்னா
நீங்கள் அந்த வீடுன்னு இல்லாமல் அதை ஈழத்தேசமாக பார்த்தீங்கன்னு வைங்களேன், நடக்கிறது என்னங்கிறது அதை சுற்றி நடக்கிறது தானே. நடுவில் மாட்டிட்டு இருக்கிற மக்கள் இந்த பக்கம் நடக்கிறது. அது அந்த அம்மா ஒரு டைலாக் சொல்லுவோம்ல, இந்த வீட்டுக்கு நீங்கள் வராமல் இருந்திருந்தா நாங்கள் நிம்மதியாக கல்யாணம் செஞ்சுருப்போம்ன்றது. அதுதான் இந்த வரலாற்றோட குரல். ஒருவேளை IPKF இலங்கைக்கு போகாமல் இருந்திருந்தா, அல்லது போனவங்க சமாதானம் செய்ய போன வேலையை மட்டும் செஞ்சிருந்தா, அல்ல சமாதானம் செய்ய முடியலைன்னு சொல்லும்போது உடனடியாக திருப்பி எடுக்கப்பட்டிருந்தா, அன்னைக்கு எடுக்கப்பட்ட அரசியல் முடிவு இருக்குல்ல, அந்த அரசியல் முடிவு எவ்வளோ பெரிய வரலாற்று மாற்றங்களை உருவாக்கியிருக்கு பின்னாட்கள்ன்றது இருக்குல்ல. அப்போ போகும்போது அவங்க 2000 போராளிகள் 30,000 ஆர்மியும் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க வரலா. அது ஒரு பெரிய அப்படி தான் போயிருந்திருக்கும். அது ஒரு பெரும் போராக பெரும் அழிவுகளை கொண்டு வரதாக மாறி இருக்காது. ஒரு சின்ன ஒரு இராணுவம் பிறகுதானே யாழ் பெயர்வே அதுக்கு பிறகுதானே. ஆமாம்மா, அதான் சொல்கிறேன். இப்போ ஒரு 30,000 ஆர்மியும் 2000 போராளிகளும் தான் அந்த ஸ்ட்ரென்த்தே இலங்கைக்குள்ள. ஆஃப்டர் ஆல் 2000 பாய்ஸ் இவங்க சொன்னாங்கல்ல, அந்த ஆஃப்டர் ஆல் 2000 பாய்ஸ் இது பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 5 டிவிஷன் ஆஃப் ஆர்மி போனாங்க. 1.25 லட்சம் பேர் எண்டில். ஸோ அது எவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த்து. ஸோ உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுதுல்ல ஓர், அந்த இடமே தாங்கணுமே. ஆமாம், ஸோ ஓர் எக்ஸ்பேண்ட் ஆகுதுல்ல. ஸோ அதுதான் அந்த டைலாக், அது சின்ன டைலாக்கு நம்ம அதுதான் சொல்லியிருப்பேன். இது இந்த கல்யாணம் நாங்கள் வேற மாதிரி பண்ணியிருப்போம். இந்த மாதிரி தான் நம்மளால சொல்ல முடியும் படத்துலன்றாங்க. இந்த மாதிரி அது உணர்வுபூர்வமாக சொல்லும். அது உணர்வுபூர்வமாக சொல்லிடும். இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லப்படுறதுன்னு சென்சார் அனுமதிச்சிருக்குன்னு சொல்ல வரேன். அது ஒருவேளை நீங்கள் முன்னாடி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி குமுதமும் இதில் எழுதியிருந்தாங்க. இதெல்லாம் எழுதிட்டு ஒருவேளை இந்த படம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா இந்த திரைப்படம் இருக்காது. தேவாவோட கேரக்டர் அது ஒரு சடனாக படத்தினுடைய டோனே கொஞ்சம் அப்படி மாற்றிச்சு. அது வரைக்கும் போயிட்டு இருந்த அந்த மூடில் இருந்து இப்போ காஸ்ட்ரோ கேரக்டருக்கு கொடுக்கப்படுற அந்த இன்ட்ரொடக்ஷன் ஒரு ஹீரோ இன்ட்ரொடக்ஷன் மாதிரி இல்லையா? அப்போ கொடுக்கும்போது அப்போ அது புரியலை, அல்லது அது எங்கே கனெக்ட் ஆக போகுதுங்கிறது, அது படம் வேற ஒரு ட்ராக்ல போகிற மாதிரியோ, அல்லது நான் இன்னும் கூட அந்த கேரக்டர் நேமுக்கான முக்கியத்துவமாக நினச்சி அதை பார்க்க ஆரம்பித்தேன். ஆனால் அடுத்து போகும்போது அதுக்குள்ளே வேற ஒரு ஃபீல் ஒன்று கொடுத்து அது படத்தினுடைய நிறைவு வரைக்கும் அது எடுத்துகிட்டு போகுது. அந்த பொண்ணுடைய கேரக்டர் திடீர்னு ஒன்று அறிமுகமாகுது. மருத்துவக் கல்லூரி மாணவியினுடைய அவங்களுடைய அந்த ட்ராமா ரொம்ப ட்ராமடைஸ் பண்ண மாதிரி இல்லை. ரொம்ப ரொம்ப அதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் அதை டச் பண்ணியிருக்கீங்க. ஆனால் ரொம்ப சட்டிலாக அதை ட்ரீட் பண்ணியிருக்கீங்க. எதுவும் பர்டிகுலர் ரீசனா இல்லை அது அங்கே அது போதும் அப்படின்னு விட்டுட்டீங்களா? அது அங்கே அவ்வளோதான். இப்போ அது உண்மையிலே அது ஒரு பெரிய சீக்வன்ஸ் இருக்குது. ஆனால் அந்த படத்தில் இல்லை. இப்போ அவங்களோட கதை அந்த அந்த 2 பேரோட கதை இருக்குல்ல, அந்த காஸ்ட்ரோவுக்கும் அந்த தமிழ்னிக்குமான கதை இந்த என்னுடைய ஸ்கிரிப்டில் முதல்ல இருக்குது அந்த படம். அது அவங்களோட கதை இருக்குது, அதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஆமாம், அவங்களோட கதையே இருக்குது. சொல்ல போனால் ஒரு நார்மல் தமிழ் சினிமா இருந்தால் அது ரொம்ப முக்கியமான ஏரியா. அந்த கதை இருக்குது. அவங்களுடைய முன் கதை இருக்குல்ல, அவங்களுடைய முன் காதல் கதை இருக்குது. முதல்ல ஸ்கிரிப்டில் இருந்தது, ஆனால் அது திரும்ப நாங்கள் எடுக்கலை. அது எடுக்கிறதுல சில இடங்களில் சிக்கலும் இருந்துடலாமோன்ற பயம் இருந்துச்சு. சென்சாரை தாண்டி வர்றதுக்கான ஒரு ப்ரீக்வலுக்கான வாய்ப்பு அதில் இருக்குது. அதில் அதான் நிறைய இப்போ அந்த அந்த கல்யாண பொண்ணோட கதையுமே தொடர்ச்சி ப்ரீக்வலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது அதை எடுக்கலை. அவங்களுடைய ஒரு ஒரு 80களின் மருத்துவக் கல்லூரி, யாழ்ப்பாணத்து மருத்துவக் கல்லூரியில் படிக்கிற 2 பேரோட கதை இருக்குல்ல, அது அவன் போராளி ஆகிறதுக்கு முன்னாடி அது ரொம்ப ரொம்ப நல்ல காதல் கதை. அந்த காதல் கதையினுடைய ஒரு பகுதி படத்தில் வச்சிருக்க வேண்டியது. ஆனால் படத்தில் இப்போ நீங்கள் பார்க்குற படத்தில் அது இருக்காது. அதான் சொல்கிறேன், நாங்கள் சென்சார்ன்றதை யோசிக்கிறன்றது இப்போ நான் ஒரு 9-10 டிராஃப்ட் எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த 10 டிராஃப்டில் ஒரு 7வது டிராஃப்ட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் ஒரு செல்ஃப் சென்சார் பண்ண ஆரம்பிச்சிருப்பேன். சில பேர்கிட்ட படிக்க கொடுத்து அவங்களோட ஒப்பீனியன் வாங்கியிருப்பேன். அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு பார்த்துருப்பேன். ஏன்னா இது ஒரு மணி சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை. நம்ம எடுத்துட்டு அப்புறம் அப்படியே மொத்தமாக இன்னொன்று நம்ம ஒரு பெரிய ஹீரோ பேஸ்ட் படம் இருக்குல்ல, நம்ம காட்சிகளை கட் பண்ணி தூக்கி வெளியே போகிறதுக்கு நம்ம எடுக்கிற எல்லா காட்சிகளும் வைக்கிற அளவுக்கு தான் இருக்க முடியும்.
எக்ஸஸாக எடுக்கிற அளவுக்கு நமக்கு பணம் கிடையாது. நம்ம ரொம்ப மினிமமான பட்ஜெட்டில் ஒரு குறைந்தபட்ச நாட்களுக்குள்ள இந்த படத்தை ஷூட் பண்ணி முடிக்கணுன்ற தேவை நமக்கு இருக்கிறதுனால ஸோ ஒரு பெரிய சேலஞ்ச் தான். ஸோ அப்போ வந்து செல்ஃப் இதுலேயே நம்ம எடிட் பண்ணேன். இன்னொன்று இப்போ ஸ்ரீகர் பிரசாத் சார்ட்டெல்லாம் 2 தடவை ஸ்கிரிப்ட் படித்து அவர் வந்து இதெல்லாம் வந்து எடிட்டில் போக வாய்ப்பு இருக்குன்னுலாம் பேசினார். ஸோ அந்த ஒரு டிஸ்கஷனுக்குள்ளால நான் வந்து ஓகே நான் திருப்பி எடிட் பண்ணேன். ஓகே இதெல்லாம் நம்ம வந்து எடிட்டில் போயிடும், அப்போ இதெல்லாம் எடுக்க வேண்டாம் அப்படியெல்லாம் ஒர்க் பண்ணி படத்தை வந்து என்ன தேவையோ அதை எடுத்தோம். அப்படி எடுத்ததில் நிறைய போயிடுச்சு. இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் வந்து சென்சார் வெர்ஷனுக்கும் இதுக்கு முன்னாடியே ஒரு 12 நிமிஷம் வித்தியாசம் இருக்கும். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா சென்சார் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற டைம் இருக்குல்ல, அந்த டைமுக்கும் இதுக்கு இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட வித்தியாசம். அதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்படி அதான் இது வந்து நீங்கள் ஒரு முதல் வேலையை செய்கிறது இங்கே அவ்வளோ இலகுவான விஷயம் இல்லை. நீங்கள் வந்து ஈழத்து தமிழன் ஒருத்தன் ஈழத்து கதையை இங்கே எடுக்கிறதுக்குன்ட்டு பெரிய வால் இருக்குது. இதை உடைக்க வேண்டிய தேவை இருக்குல்ல. அது இல்லாமல் இங்கே ஒரு பெரும் ஆதரவும் நமக்கு கிடையாது. இங்கே வந்து ஒரு தலித் சமூகத்தை பற்றின ஒரு படம் இங்கே வரும்போது இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆதரவு கூட ஈழத்து பற்றி எடுக்கும்போது இல்லை. சமகாலத்தில் இப்போது இன்றைய தேதியில் இப்போ நான் அன்னைக்கு ஒரு அமைப்பு இருக்கும்போது யாழ்ப்பாண நூலகம் டாக்குமெண்ட்ரி வெளியே வரும்போது அது வந்து உலகத்தோட எல்லா நாடுகள்லையும் போட்டாங்க இந்த படத்தை. டென்மார்க்கில் ஸ்வீடன்ல எல்லாம் அந்த படம் போட்டாங்க. டிவிடிகளுக்கு நிறைய டிவிடிகள் அந்த படத்தோட டிவிடிகள் நிறைய இடத்துல கொடுக்கப்பட்டுச்சு. போராட்ட களங்களில் அந்த விநியோகிக்கப்பட்டுச்சு இந்த டாக்குமெண்ட்ரி, யாழ்ப்பாண நூலக டாக்குமெண்ட்ரி. இப்போ நீங்கள் ஒரு அமைப்பு இப்போ வன்னியில் வந்து புலியலுங்குழல் வானொலியில் அதை பற்றி சிறப்பு நிகழ்ச்சி பண்ணாங்க, தொலைக்காட்சிகளில் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கும்போது ஒரு ஆர்கனைஸ் செட்டப் இருக்கும்போது ஓகே ஒரு அந்த மக்களுமே வந்து ஈழத்து மக்களுமே வந்து ஒட்டுமொத்தமாக அந்த ஒரு டாக்குமெண்ட்ரிக்கே அவ்வளோ இருந்தாங்க. அந்த மாதிரியான சூழல் இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி வந்து நம்ம இந்த ஒரு படம் நமக்கு ஈழத்தமிழுக்கான ஒரு படைப்பு வருதுன்றது போது அந்த படைப்பை ஒரு மொத்தமாக தாங்கி அந்த படைப்புக்கு ஒரு பேக்கப் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி வந்து இங்கே வரக்கூடிய ஒரு படங்களுக்கு வந்து இப்போ இன்றைக்கி தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்குன்னா அதில் வந்து அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் பற்றின கதைகள் படங்கள் வந்தபோது அந்த படங்கள் வந்து ஹிட் ஆகுது. அந்த படங்களுக்கான வியூவர்ஷிப் ஒன்று பெருசாக கிடைக்குது. அதனால் என்ன ஆகுது, எல்லாமே பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் தானே. அதனால் என்ன ஆகுது, எல்லாருமே திரும்ப ஒரு படம் பற்றி அதை எடுக்கிற வாய்ப்பு வருது. எல்லாரும் தங்கள் அந்த படத்தை கதை வைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல் வந்து ஈழத்தமிழ் படங்களுக்கு உருவாகும் போது கண்டிப்பாக வந்து இங்கே நிறைய பேர் ஈழத்தமிழ் படங்கள் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அது ஒரு பெரிய ஒரு எல்லாருக்கும் விருப்பமாக இருக்குது. ஏன்னா எங்களுக்கு அவ்வளோ கதைகள் இருக்குது. தமிழ் சினிமா ரசிகன் இப்போ இந்த படத்தை பார்த்த யாருமே வந்து இந்த படம் போர் அடிச்சிருச்சு, இந்த படம் புரியலை, இந்த படம் எனக்கு பிடிக்கலன்னுலாம் சொல்லவே இல்லை. பார்த்த எல்லாருக்குமே அது தமிழ்நாட்டு மக்களும் தமிழ்நாட்டுக்கு வெளியில் இந்த படத்தை வந்து இன்றைக்கி ஓடிடியில் பார்த்துட்டு ஹிந்தியிலேருந்தெல்லாம் வந்து ரிவ்யூ போட்டுட்ருக்காங்க. ஸோ அவனுக்கு ஏதோ ஒரு அந்த படம் கனெக்ட் ஆகிருக்கு, புரிஞ்சிருக்கு. இப்போ அவனுக்கு இந்திய ராணுவம் போனதே அவனுக்கு தெரியாது. ஆனால் அவனுங்களுமே அந்த ஒரு குடும்பத்தோட படமாக பார்க்குறாங்க. ஏன்னா இது வந்து இந்திய ராணுவத்தை பற்றியோ புலிகள் பற்றின படமெல்லாம் கிடையாது. இது ஒரு சாதாரண குடும்பத்தை பற்றின படம். அந்த குடும்பத்தோட பேக்ட்ராப்பில் இவங்கெல்லாம் இருக்காங்க. ஒரு போருக்குள்ளே வாழும் ஒரு குடும்பத்தை பற்றின கதை. ஸோ போருக்குள்ள ஒரு குடும்பம் வாழ்கிறதுன்றத இன்னைக்கு ரிலேட் பண்ணிக்க முடியும். இன்றைக்கி நம்ம போர் வந்து நமக்கு ரொம்ப சமீபம். ஆனால் ஒரு மேஜர் கொஷின் வரலையா இதில் வந்து படத்தினுடைய கதை, அந்த கதை அமைஞ்ச சூழலுக்கு அது தேவைப்பட்டிருக்க வாய்ப்பு இல்லை. சிங்களர்கள் சிங்கள ராணுவம் பற்றின எந்த ஒரு விஷயமும் படத்துக்குள்ள இல்லை. அது இயல்பா அந்த கதைக்கு தேவைப்படலை. ஆனால் அந்த கேள்வி எங்கேயாவது வந்திருக்கு. ஆனால் அந்த படத்தை அந்த காலப்பகுதி அப்படி தான் இருந்துச்சு. அந்த காலப்பகுதியில் இந்திய ராணுவத்தினுடைய இதுதான் சிங்கள ராணுவம் அப்படியே வெளியேற்றப்பட்டு தென்பகுதியில் இருக்கிற இன்னைக்கு ஆட்சியில் இருக்க ஜேவிபி இருக்காங்கல்ல, அவங்கள ஒழிக்கிறதுக்காக சிங்கள ராணுவம் அங்கே அதான் சொன்னேன். சிங்கள ராணுவம் 30,000 பேர் தான் இருந்தாங்க. அவங்களால 2 பக்கம் சமாளிக்க முடியல. அதனால டாக்டிக்காக இந்திய ராணுவத்தை உள்ளே வர வச்சு சண்டையில் கொல்லி விட்டது தானே அந்த அரசியலே. நீங்கள் அன்னைக்கு இருந்த பிரதமரை வந்து மண்டையை கழுவி ஒரு மாட்டி விட்டது தானே இது. ஸோ இங்கே இவங்க 2 பேரும் மோத விட்டு அப்படியே சிங்கள ராணுவத்தை தென்பகுதி கொண்டு போய் அங்கே இருக்கிற மாவோயிஸ்டுகளை ஒழிக்கிற வேலையை தான் பண்ணாங்க. அப்போ இங்கே வந்து இப்போ நீங்கள் யாழ்ப்பாணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா யாழ்ப்பாணத்தில் வந்து பலாலியிலே மட்டும்தான் வந்து இலங்கை ராணுவம் இருந்துச்சு. வேற எங்கேயும் இலங்கை ராணுவம் இல்லையே. பலாலி விமானத்தளத்தை மட்டும் தான் இலங்கை ராணுவம் இருந்துச்சு. யாழ்ப்பாண கோட்டைக்குள்ள வரைக்குமே இந்திய ராணுவம் தான் இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து எங்கேயுமே இலங்கை ராணுவம் இல்லையே. எங்கேயாவது வந்து இந்திய ராணுவத்தினுடைய முகாம்களுக்கு பக்கத்தில் ஒரு சிறிய முகாம் அவங்களுக்கு இருக்கும்.
அந்த முகாமுக்கு உள்ளே மட்டும்தான் அவங்க இருப்பாங்க, வெளியே கூட வர மாட்டாங்க. படம் எல்லா நான் அந்த ரெஃபரன்ஸ் வரணுன்றதுனால மட்டும்தான் அந்த ஆரம்பத்தில் அவர் சொல்லுவார், எதுக்கும் ஒருக்கா இலங்கை ராணுவத்திலே பர்மிஷன் வாங்கன்றது அது ரெஃபரன்ஸ், அவங்களும் எக்ஸிஸ்ட் இருக்காங்கன்றது சொல்கிறக்க தான். அது அவ்வளோதான். அது அதுக்காகவே திட்டமிட்டு அந்த வார்த்தையை வச்சேன். மற்றபடி அவங்க நோவையார், அவங்க எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. அவங்க ஒரு கேம்புகள் இருக்கும், ஆனால் அது வந்து இந்திய ராணுவத்தோட கேம்புக்கு பக்கத்தில் சில கேம்புகள் இருக்கும். அந்த கேம்புகளுக்குள்ள அவங்க உள்ளே தான் இருப்பாங்க. இந்திய ராணுவம் தான் முழுமையாக களத்தில் இருந்துச்சு. உலகம் முழுக்க எல்லா நாடுகள்லையும் இப்போ பிரைமில் போயிருக்கா? உலகம் முழுவதும் இன்னும் போகல. இப்போ தான் பிரைம் இந்தியா தான் போட்டிருக்காங்க. ஓஹோ. மற்ற நாடுகளுக்கு படிப்படியாக போடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஓடிடியில் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது? ஓடிடியில் எனக்கு இன்னும் இப்போ தான் ஓடிடியில் பார்த்து கொஞ்சம் பேர் பதிவுகள் போட ஆரம்பிக்கிறாங்க. படிப்படியாக போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓடிடியில் பார்த்து நிறைய பேர், ஓடிடிக்கான ப்ரொமோஷன்லாம் இல்லை. ஏன்னா இது அமேசான் வந்து இந்த படத்தை வாங்கி இது பண்ணலை. இந்த அமேசான் வந்து இந்த பேப்பர் வியூவில் தான் போட்டிருக்காங்க. ஓகே. ஸோ அதனால் அவங்க ஓடிடி ப்ரொமோஷன் பண்ணாது. ஸோ நம்ம ப்ரமோஷன் பண்ணியிருக்கோம், நம்ம இந்த படம் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதன் மூலமாக படத்தை பார்த்து பார்வையாளர் பார்க்கணும். ஓகே. இப்போ அந்த படத்தை பேசும்போதே நம்ம இதுக்கு ஒரு ப்ரீக்வல் சீக்வல்லாம் பற்றி பேசணும். அப்படியான எண்ணங்கள் இருக்கா அடுத்தடுத்த படைப்புகளில்? ஏன்னா உள்ளபடியே இதை பேசுவதற்கான சூழல் இருக்குது, அதுக்கான வாய்ப்பும் அல்லது எண்ணமும் இருக்கா? இதான் எல்லாமே தயாரிப்பாளர். அதை வந்து அதை மட்டுமே நான் உங்கள்கிட்ட வந்து எதிர்பார்க்குறேன்னு சொல்ல முடியாது. அதான் சொல்கிறேன். நானும் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எனக்கு என்னுடைய மக்களுடைய கதைகளை பண்ணணும்னா நான் சினிமாவுக்குள்ள வந்தேன். அதுதான் நான் ஏன் சினிமாவுக்குள்ள வந்தேன்னா எனக்கு அதுதான் நோக்கம். என்னுடைய மக்களுடைய வாழ்க்கையை பேசணும். ஏன்னா அது சொல்லப்படாத கதைகள். அது வந்து நான் நினைக்கிறேன் வந்து இன்றைக்கி அதான் ஒரு ஸ்பீல்பர்க்கால், ஒரு டரண்டினோவால் ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டு கொடுக்கக்கூடிய ஒரு படத்தை வந்து தன்னுடைய 2ஆம் உலக யுத்தத்தின் கதைகள்லேருந்து சொல்ல முடியும்னா ஈழ யுத்தத்தின் கதைகள்லேருந்து என்னால் ஏன் சொல்ல முடியாதுன்றது தான் என்னுடைய கேள்வி. அது பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டாக மக்கள் ரசிக்கிற படமாக கொடுக்க முடியும். இந்த படத்தையுமே பார்த்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. இந்த படம் பார்த்து எல்லாருமே ரசிச்சிருக்காங்க. யாரும் இந்த படத்தை பிடிக்கலன்னு சொல்ல. ஆனால் அது போய் சேரலை. அதை போய் சேர்க்கறதுக்கான முயற்சிகள் நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ப்ரொடக்ஷன் ஹவுஸால் எவ்வளோ விளம்பரப்படுத்த முடியுமோ அவ்வளோ விளம்பரப்படுத்தணும். ஆனால் அதை தாண்டி ஒரு மேஜிக் இங்கே நிகழணும். அது வந்து ஒரு சமூகத்தினுடைய சப்போர்ட்டில் தான் படம் வெளிவந்த காலகட்டம். ஆமாம், அது ஒரு எலெக்ஷன் காலகட்டம், அதனால் இது பண்ண முடியல. நான் அதனால் நினைக்கிறேன் இன்றைக்கி இருக்கிற ஓடிடின்றது ஒரு பெரிய ஒரு இதுதான். பாலாசரை தான் சொல்லியிருந்தாரு, இல்லை அது செகண்ட் ரிலீஸ் மாதிரி. ஒரு காலகட்டத்தில் 80s 90sலாம் வந்து திரைப்படங்களில் செகண்ட் ரிலீஸ்னு ஒன்று உண்டு. அது வந்து ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஒரு வாரத்துக்குள்ளே ஒன்றும் பெருசாக போய் சேராது. ஆனால் படம் ஏதாவது ஒரு ஊரில் போய் பிடிச்சோன்னா படம் நல்லா இருக்குன்னு அந்த டாக் வந்ததுக்கப்புறம் திருப்பி எல்லா இடத்துலையும் திரும்பி ரீலீஸ் பண்ணுவான். அதுதான் ஓடிடி. இப்போ நீங்கள் அதுதான் இப்போ பாலா சார் சொன்னார், நீ வந்து ரொம்ப டென்ஷன்லாம் ஆயிடாது இந்த படம் ஏதாவது இதை போச்சுன்னா. ஏன்னா எங்களுக்குமே சேது படம் 2 வாரம் கழிச்சு தான் வந்து பிக்கப் ஆகிடுச்சு. அவ்வளவு லேட்டான பிக்கப் அது. ஆனால் இப்போ வந்து 2 வாரம் டைம் கிடையாது. இப்போ மொத்த ஆயுசுமே 2 வாரம் தான் படத்துக்கு. இப்போ 2 நாளில் வந்து உங்களுக்கு பிக்கப் ஆகலைன்னா படம் வந்து பிக்கப் ஆகிற முடிக்கு வந்துடுவாங்க. ஸோ நமக்கு ஒரு பெரிய ஒரு தளம் இருக்குது வந்து ஓடிடியில் படம் வந்ததுனால இன்றைக்கி வந்து 2 தளத்தில் நாங்கள் போட்டிருக்கோம். ஒன்று வந்து அமேசான் ப்ரைமில், இன்னொன்று ZEE5ல. ரெண்டுலேயுமே படம் இருக்குது. அப்போ ரெண்டுலேயுமே படம் இருக்கிறதுனால நீங்கள் யாருக்கு வேணாலும் படம் பார்க்கலாம். இந்த படத்தை இப்போ ஒரு ஈழத்தை பற்றின ஒரு கதையை யாரோ பார்க்கணுன்னு நினச்சவங்க, ஈழம் பற்றின படத்தை நீங்கள் பார்க்கணுன்னு உண்மையிலேயே ஈழ உணர்வோடு இருக்கக்கூடியவங்க இந்த படம் பார்க்கலாம். அந்த வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு இருக்கு. நம்ம இவ்வளோ காலம் படித்து கேட்டு விசுவலைஸ் பண்ண வாழ்க்கையை வந்து நம்ம பார்க்கலாம். அது நம்ம சில பேருக்கு குறைபாடு இருக்கலாம். நம்ம வந்து நிறைய இந்திய ராணுவத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கணும், அந்த மாதிரிலாம் நிறைய குறைபாடுகள் சில விமர்சனங்கள்லாம் இருந்துச்சு. பட் அந்த விமர்சனங்கள் எல்லாத்துக்குமே அவங்களுக்கே பதில் தெரியும். நம்ம எந்த வகையான நெருக்கடிக்குள்ளேருந்து படம் எடுக்கிறோம், இந்த நெருக்கடிக்குள்ளேருந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சொல்கிறோம். ஏன்னா நம்ம ஒரு கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த விஷயத்த 40 ஆண்டுகளில் யாரும் சொல்லாத போது நம்ம வந்து இன்னைக்கு சொல்கிறதுக்கான ஒரு சூழலே வாயத்திறக்கவாக முடிஞ்சிருக்குல்ல. முள்ளிவாய்க்கால் பற்றி ஒரு படம் கூட இன்னும் வராமல் ஒரு சூழலில் நம்ம ஒரு படத்தை எடுக்க முடிஞ்சதில்ல. அதுதான் இப்போ இது இன்னும் கொஞ்சம் காலகட்டம் கழிச்சு இன்னும் நிறைய விஷயங்களை பேசக்கான சூழல் வரும்போது இன்னும் நம்ம நிறைய விஷயங்களை பேச முடியும். ஆனால் யாராவது அது ஓப்பன் பண்ணணும்ல. நம்ம பேசவே முடியாமல் நம்ம வந்து இதை கடந்து போகக்கூடாது. அப்போ அதுக்கு இவ்வளோ முடிஞ்சிருக்கோ அவ்வளோ பேசியிருக்கோம். அப்போது உண்மையில் நான் வந்து இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்க ஈழ உணர்வாளர்கள் எல்லாரும் இந்த ஓடிடி இந்த படம் பார்த்துருந்தாங்களே, ஓடிடி இந்த படத்தை கொண்டாடும்.
நம்ம என்ன நினைக்கிறோம், ஓடிடியில் நமக்கு எதிரான நம்மளை பற்றி விமர்சனம் வைக்கக்கூடிய, நம்மளை பற்றி தப்பான புரிதலோடு இருக்கக்கூடிய படங்கள் இருக்குல்ல, அந்த படங்கள் வந்து ஓடிடியில் ஹிட் ஆகுது. நம்ம வந்து அந்த படத்தை வந்து இன்டெரக்டாக ஹிட் பண்ணுறோம். எப்படின்னா, அந்த படம் தப்பு பேசி பேசி அந்த படம் தப்பாக இருக்குது, அந்த படம் மோசமான படம், அந்த படத்தை தடை செய்யணும்னு சொல்லி 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 அந்த படத்தை பார்க்க வச்சிடுறோம். அப்போது நம்ம பண்ண வேண்டியது அது இல்லை. நம்ம பண்ண வேண்டியது சரியான படத்தை அங்கே கொண்டு நிறுத்தணும், அதை பற்றி பேசணும். இப்போ இப்படி நம்ம இப்படி படம் வந்திருக்குன்னா, நீ வந்து இந்த ஒரு வாழ்க்கையை இப்போ நீங்கள் இதே காலகட்டத்தில், இந்திய ராணுவ காலகட்டத்தை பற்றினா வேற ஒரு ஆங்கிளில் இருக்க படங்கள்லாம் இருந்திருக்கு, அல்லது வேற நம்ம தமிழர்கள் பற்றி சித்தரித்த படங்கள் இருக்குது, போராளிகளை பற்றி சித்தரித்த படங்கள் இருக்குது. அப்போ அதுக்கு நிகராக வந்து நாங்கள் சொல்ல வேண்டிய இடம் இருக்குது. இப்போ இந்த படத்தில் வந்து ஒருத்தர் ஒரு ஹிந்திக்காரன் படம் பார்த்துட்டு சொல்கிறான், முதல்ல கேட்டான், நீ வந்து இது புலிகள் இந்த பிரபாகரன் டெரரிஸ்ட் குரூப் பற்றினே பேசுகிற, அவங்களுக்கு தான் இந்த மக்கள் கொடுக்குறாங்க, இல்லை வேறு குரூப்புக்கு மக்கள் சாப்பாடு கொடுக்குறாங்க, ஏன்னா அவங்க டெரரிஸ்ட் குரூப்புக்கு மக்கள் சாப்பாடு வைப்பாங்கன்னு. நான் சொன்னேன், இல்லை நீ ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிச்சு படத்தில், செகண்ட் ஹாஃப் முடிஞ்சது அப்புறம் நீ என்ற கேள்விகள் நான் பதில் சொல்கிறேன்னு. செகண்ட் ஹாஃப் முடிச்சப்போ கேள்வி கேட்கவே இல்லை. நான் எல்லா பேட்டிலையும் சொன்னது அவன்கிட்ட கேட்டேன், நீ வந்து ஏன் இந்த கேள்வி கேட்கவே இல்லைன்னா அவன் சொன்னான், நோவா நான் மூட் ரெபல் சைட் அப்படின்னா. ஸோ ஒருத்தன் ஆரம்பத்தில் இது பிரபாகரன் டெரரிஸ்ட் குரூப்பான்னு கேட்டவன் படம் முடிஞ்சு போது ரெபல் சைட் பக்கம் போயிட்டேன்றான். ஏன்னா அவன் தான் சொல்கிறான், ஆமாம் துப்பாக்கிகளுக்கு முன்னாடி டெலஸ்கோப் படம் எதுவுமே பண்ண முடியலன்னு ஒருத்தர் சொல்லிட்டு போய் போராளியாக சேர்றான்னா அவனுக்கு நியாயம் இருக்குல்ல போராட்டத்துக்குன்றான். ஸோ ஒரு போராட்டத்தினுடைய நியாயத்தை தான் இந்த படம் சொல்லும், எல்லா கதைகளையும் சொல்ல படம் சொல்லாது. ஸோ அப்போது ஒன்றுமே தெரியாது ஒருத்தனுக்கு, ஒரு நார்த்தில் இருக்கிற நார்த் இந்தியனுக்கு இந்த கதை போய் சொல்லு, கன்வே ஆகுது. அதுதான் என்னுடைய வேலையாக இருக்குது. அப்போ நாளைக்கு நம்மளை பற்றி தப்பாக ஒருத்தன் படம் எடுத்தான், இவன் கேள்வி கேட்பான்ல, இல்லை எப்படி நீ அவனை தப்பாக காட்டுறான், அவன் அப்படிலாம் கிடையாது, நீ எப்படி இப்படி சொல்கிற அவன் அப்படின்னு அவன் கேள்வி கேட்பான்ல. இல்லைனா நமக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் மட்டுமே கொடுத்துட்டே இருப்போம். ஸோ அப்போ வந்து ஒரு படத்தை தடை செய்வதை பற்றின தாண்டி அதற்கு மாற்றாக நம்ம கதைகளை நம்ம படம் எடுக்கிறது, நம்ம கதைகளை மற்றவர்கள் சொல்கிறதுன்ற ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் யூதர்கள் பண்ணாங்க. யூதர்கள் வந்து அவங்களோட கதைகளை படம் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி நமக்கு எல்லாருக்குமே யூதர்களோட கதைகள் தெரியும். ஸோ இப்போ ராணா வந்து இந்த படத்தில் வந்தது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நான் வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக அவர்கிட்ட கேட்டேன், எப்படி நீங்கள் வந்தீங்க இந்த படத்துக்கு, உங்களுக்கு எப்படி சம்மந்தமே எல்லாம் ரொம்ப கமர்ஷியலான ஒரு படம் பண்ணுற ஹீரோ, அப்புறம் அவரது தெலுங்கு இண்டஸ்ட்ரி இருக்கிற ஒருத்தர், எப்படிங்க தமிழ்னா. அப்போ அவர் சொன்னார், இல்லைங்க எனக்கு வந்து நான் ஒரு ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்லாம் கிடையாதுங்க, நான் படிக்கிறதே கிடையாது, ஒழுங்காக படித்த ஸ்டூடெண்ட் கூட கிடையாது. ஆனால் எனக்கு வியட்நாம் ஹிஸ்ட்ரி தெரியுது, எனக்கு பலஸ்தீன் ஹிஸ்ட்ரி தெரியுது, எனக்கு வந்து ரெட்னா புலா ஹிஸ்ட்ரிலாம் தெரியுது. இதெல்லாம் எப்படி தெரியுதுன்னா நான் படம் பார்த்தாங்க தெரியுது. அப்படி தான் உங்கள் படம் பார்த்து நான் ஈழம் பற்றி புரிஞ்சுக்கிட்டேன். நாங்கள் ஈழம் பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ நானும் இங்கே சென்னையில் பிறந்ததுனால, சென்னையில் வளர்ந்ததுனால எனக்கு கொஞ்சம் ஈழம் பற்றி இந்த போராட்டங்கள்லாம் தெரியும் எனக்கு. ஆனால் இன்றைக்கி தான் முதல் தடவையாக ஒரு ஈழத்தோட வாழ்க்கை எப்படி இருக்குது, போர் இப்படின்னு நான் பார்க்குறேன். அது மூலம் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் இந்த படத்துக்குள்ளே வந்தேன். எனக்கு இந்த படம் அவ்வளோ என்கேஜ் பண்ணிச்சேன். ஸோ அதனால் இந்த உள்ளே வந்தேன்னு சொன்னேன். இந்த மாதிரி தான் எனக்கு அது பாசிட்டிவான விஷயங்களா. இது வந்து எல்லாருமே அந்த பாசிட்டிவிட்டியை சொன்னாங்க. தமிழ் சினிமாவில் மணிரத்னம் சார்லேருந்து லோகேஷ் கனகராஜ் வரைக்கும் எல்லாருமே, ஆர்கே செல்வமணி சார், லிங்குசாமி சார்லாம் வந்து கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் படம் பார்த்துட்டு, ஆர்கே செல்வமணி சார்லாம் ஒரு மணி நேரம் கை விடவே இல்லை, அப்படியே ஃபெஸ்டிவல் ஃபுல்லாக சுற்றிட்டு இருந்தார். நான் வந்து இந்த படம் எடுத்தேன், அந்த புலன் விசாரணை போட்டிங்களா? புலன் விசாரணை 2 என்னமோ எடுத்தேன், அந்த படம் எடுத்தேன், அது வெளியே வரலடா. ஆனால் நீங்கள் வந்து உனக்கு நாக்கு தெரிஞ்சிருக்கு, உனக்கு நாக்கு தெரிஞ்சிருக்கு எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி அது அவங்களுக்கு இப்போ வெற்றிமாறன் சார் தான் மேடையிலே சொன்னார். ஸோ இந்த படம் வந்து வயலண்ட் படமெல்லாம் இல்லை, மொத்தம் வயலண்ட் படம் எல்லாம் சொல்ல முடியாது. எனக்கு நானும் ராஜமுருகனும் தான் பேசிகிட்டு இருந்தோம், எப்படி வந்து ஒரு கிராஃப்ட் இருக்குது, ஸோ எப்படி சென்சார் படம் தாண்டி இந்த மாதிரி கதையில் கொண்டு வரணுன்ற கிராஃப்ட் எனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம்னாரு. ஸோ அப்படி இந்த ஃபில்ம் மேக்கர்ஸுக்கு தெரியுது இல்லை, அது எனக்கு பயங்கர பாசிட்டிவான விஷயமா இருந்துச்சு. இப்போ தமிழ் சினிமாவில் இங்கே தான் லிங்குசாமி சார் இருக்கட்டும், ஏஆர் முருகதாஸ் சார், ராஜமுருகன், வெற்றிமாறன், இப்படி வினோத் ராஜ், இந்த பேர் இந்த பார்க்கிங் டைரக்டர், இப்படி வரிசையாக நீங்கள் சொல்லிட்டே போகலாம். ரத்னா, லோகேஷ் கனகராஜ், இப்படி எல்லாம் அட்லி வரைக்கும் இந்த படத்துக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்தாங்க. ஸோ அதுவே எனக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்குது. இப்போ இன்னைக்கு கமர்ஷியலாக இருக்கக்கூடிய அட்லி, லோகேஷ் கனகராஜ்லேருந்து அன்னைக்கு இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த படத்தை சப்போர்ட் பண்ணதுன்றது இருக்குல்ல, அதுவும் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையே தந்துச்சு. ஸோ அந்த நம்பிக்கையில் தான் நான் இப்போவும் இருக்கேன். நீங்கள் கேட்ட மாதிரி தொடர்ந்து படம் பண்ணுவீங்களான்னா எனக்கு படம் பண்ண விருப்பம் தான். என்கிட்ட கதைகள் எக்கச்சக்கமான கதைகள் இருக்குது. ஆனால்
அதுக்கெல்லாம் தயாரிப்பாளர் வேணும்ல. ஸோ அப்போது என்னன்னா இன்றைக்கி நமக்கு வேறு ஆஃபர்ஸ் வருது. இப்போ நம்ம படமாக ஒன்று ஜெயிச்சிருக்கு, ஒரு ஃபில்ம் மேக்கராக நமக்கு வந்து ஒரு படம் பண்ண தெரியுது, ஒரு கிராஃப்ட் நல்லா இருக்குது, நீங்கள் இந்த மாதிரி கதையே இவ்வளோ என்கேஜாக சொல்லியிருக்கீங்க, இது ஒரு கமர்ஷியல். இப்போ திரு சார் ஃபஸ்ட் டைம் படம் பார்த்தா சொன்னார், இது கமர்ஷியல் படம்லாம் வேறு ஏதாவது கமர்ஷியல் படம், இது கமர்ஷியல் படம் தானா, ஏன்னா கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு, ஆனால் நீங்கள் உங்கள் கதையை சொல்லியிருக்க. ஸோ இது வந்து என்ன எனக்கு வேறு படத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வருது. அப்போ நம்ம வேறு ஒரு நடிகருக்கு கதை சொல்லுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வரும்போது நம்ம அதுவும் பாரதிதாசன் சொன்ன மாதிரி நம்ம முதல் படம் ஈழத்து கதையை பண்ணிட்டோம், அடுத்து வரக்கூடிய மற்ற கதைகளையும். ஏன்னா நான் வந்து பண்ணிக்க வேண்டியது 20 வருஷமா வந்து சென்னை வாசிக்கிறேன். ஆமாம், நான் ஆக்சுவலி அதில் ஒரு கதை இருக்குல்ல, அதில் ஏராளமாக கதை சொல்கிறேன். இப்போ நான் அதிக காலம் வாழ்ந்த ஊர் எதுன்னு கேட்டேன் என்னோட லைஃப்பில், அது சென்னை தான். ஸோ அப்போ நம்ம சென்னையில் லாயலாக காலேஜ் படிச்சிருக்கோம், இந்த மாதிரி காலேஜ் படிச்சிருக்கோம், இங்கே பெரியார் திறலையே எவ்வளோ திறன் வந்திருக்கோம். இந்த 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 ஊர் இருக்குல்ல, இதுவே நமக்கு இங்கே பெரியார் திறல் முடிச்சுட்டு இங்கே நடந்தே வந்து காலேஜ் வரைக்கும் போயிருக்கோம், லாயலா வரைக்கும். இந்த 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 பெரியார் திறலுக்கும் லாயலா காலேஜுக்கு இடைப்பட்ட பகுதி இருக்குல்ல, அதுலேயே பல கல்லூரிகள், பல காதல் கதைகள் இதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் நிச்சயமாக வந்து அந்த கார்த்திகன் சொல்லியிருக்காரு, ஒரு காதல் கதை, அந்த காதல் கதையை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் பேச்சு வார்த்தையெல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ விரைவில் வந்து அடுத்த படம் பற்றின ஒரு நல்லறிவிப்பு வரும். மகிழ்ச்சி. அது வந்து முழுதான ஈழக்கதையாக இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, அதுக்குள்ளே நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க வேண்டியதில்லை, அது எல்லா பக்கமும் வரட்டும். இன்னும் சோமிகிட்ட இருந்து மட்டும் இல்லை, சோமியை தொடக்கமாக கொண்டு இன்னும் ஏராளமான படைப்புகள் இந்த கிராஃப்டை புரிஞ்சுக்கிட்டு, இந்த இந்த இது ஒரு ஆர்ட் ஆஸ் வெல் அஸ் அ கிராஃப்ட். அப்போ இதை புரிஞ்சுக்கிட்டு உலகம் முழுக்க இருக்கிற எல்லா பகுதிகளில் இருந்தும் இந்த கலை வடிவங்கள்லாம் நிறைய வரணும். குறிப்பாக இன்றைக்கு திரை ஊடகம், காட்சி ஊடகம் பெரிய அளவில் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிற இந்த சூழலில் அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு அருமையான திரைப்படம் நிறைய அடுத்தடுத்த வெற்றிகளுக்கான வாய்ப்பை உருவாக்கட்டும், அடுத்தடுத்த இளைஞர்களுக்கான ஊக்கமாக அமையட்டும். இங்கே இருக்கிறவங்களே அதை ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டு இன்னும் நல்ல படைப்புகளை நம்முடைய இயக்குநர்களே கொடுப்பதற்கான வாய்ப்பையும் கூட திரைப்படம் உருவாக்கம் நம்புகிறேன். ரொம்ப மகிழ்ச்சி, வாழ்த்துகள். அந்த உணர்வுபூர்வமான படைப்புக்கு மீண்டும் ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய நினைவுகளை கொண்டு சென்றதற்கு நன்றி சொல்லி. நன்றி. நான் பெரியார் சுயமரியாதை கூட துறைக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா முதல் டாக்குமெண்ட்ரி நம்ம பெரியார் சுயமரியாதை கூட துறை முதல் நிகழ்வு வந்து என்னோடய டாக்குமெண்ட்ரி திரையிட்டது. அதனால் இந்த இன்டர்வியூ ரொம்ப முக்கியமான ஒரு இன்டர்வியூவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தை ரொம்ப நான் சொன்ன தயாரிப்பாளர் இன்னொரு ஆங்கிளில் சொன்னேன், அந்த டாக்குமெண்ட்ரி வந்து இப்போ மெச்சூரிட்டி ஏஜ் அடைஞ்சிருக்கு. இப்போ அது ஒரு திரைப்படத்திற்காக அதை இயக்குனர் வந்து அப்படி மெச்சூரிட்டி ஆகி ஒரு திரைப்படத்தை உருவாக்கி இருக்கு. இல்லை, நீங்கள் கன்னத்தில் மருத்துவ சொல்லும்போது நான் சொல்லாமல் நினச்சேன், அதில் வர்ற ஒரு பாட்டுக்கு வந்து என்ன நடிக்க வச்சிங்க. நடிக்க வச்சு நான் நீங்கள் இங்கே டிஎஃப்டி திரைப்பட கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கும்போது உங்களோட திரைப்பட கல்லூரிக்கான ஒரு ப்ராஜெக்டில் வந்து என்ன நடிக்க வச்சு நம்ம வந்து அங்கே ஷூட் பண்ணோம். அது ஈழம் பற்றின இது வந்து நீங்கள் ஷூட் பண்ணீங்க, நான் அதில் நடிச்சிருந்தேன். இப்போ அந்த திரைப்பட கல்லூரியில் அந்த ஃபிலிம் சிட்டி இல்லை, அப்போ அதை கைவிட்டாங்க. கடைசி கட்டம் என்ன வேணாலும் பண்ணுங்கட்டாங்க. இருக்கிறதெல்லாம் எரிச்சு ஒரு படம் எடுத்தா, ஒரு பாடல் எடுத்தோம், பாம் இந்த பெட்ரோல் பாம்பெல்லாம் வெடிக்க வச்சு என்ன வேணாலும் பண்ணு. அந்த ஒரு சிதைஞ்சு போன கிராமமாக அதை காட்டி அந்த பாட்டை ஷூட் பண்ணீங்க. ஸோ அதனால் சொல்கிறேன், இப்போ அன்னைக்கு நீங்கள் ஈழம் பற்றி தான் அதை எடுத்தீங்க என்ன நடிக்க வச்சு. அந்த மாதிரி வந்து ஈழம் பற்றி கதை எடுக்கணும்னு சொல்லி தமிழ்நாட்டிலையும் அத்தனை பேர் ஆர்வத்தோடு இருப்பாங்க. நம்ம இது நடந்து நம்ம 20 வருஷம் இருக்கும். ஆமாம். ஸோ இவ்வளவு காலகட்டமாய் மக்கள் ஆட்கள் அவ்வளோ பேர் இருப்பாங்க. அவ்வளோ பேருக்குமான ஒரு நம்பிக்கையே என் படம் ஏற்படுத்தி இருந்துச்சுனாலும் ஸோ அந்த கதைகள் நிறைய வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஈழத்துடைய கதைன்றது ஈழத்தோட கதை, அந்த நிலத்தின் கதை மட்டும் இல்லை, அதுக்கு பரவலாக அதே காலப்பகுதியில் தமிழ்நாட்டில் நிகழ்ந்ததும் இருக்குல்ல, அதுவும் ஈழத்து கதை தான். அந்த ஈழப்போராட்டம் வந்து அந்த நிலத்தில் மட்டும் நகலலை, அதுக்கு பரவலாக வந்து தமிழ்நாட்டில் அது நடந்துச்சு. 80களில் தமிழ்நாட்டோட அந்த காலகட்டம் எடுத்திங்கன்னா பல கதைகள் இருக்கும். 90 ஆமாம், ஏன்னா ஊடாட்டத்தோடு தான் இருக்குது. 2009 வரைக்கும் ஈழத்தோட தொடர்புபட்ட தமிழ்நாட்டின் கதைகள் நிறைய இருக்குது. அதுகளே இன்னும் எடுக்கப்படலைன்னு நான் சொல்கிறேன். உலகத்தில் நிறைய அந்த மாதிரி படங்கள் வந்திருக்கு. எங்கேயோ பக்கத்தில் போர் நடந்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற வாழ்க்கையை பற்றின படங்கள் நிறைய வந்திருக்கு. அதுவே இங்கே நிறைய எடுக்கப்படலைன்னு நினைக்கிறேன் நான். ஸோ அதுக்கான காலம் உருவாகும்னு நினைக்கிறேன். ஸோ நன்றி இந்த நேர்காணலுக்கு. வணக்கம்.